அவையில் இணைந்திருக்கும் அனைத்து தோழமைகளையும் தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் நடக்கும் சிறப்பு நிகழ்வில் இணைந்திருக்கிறோம். இன்று நம்முடன் இணைந்து சிறப்புரையாற்ற சமூக சிந்தனையாளர், எழுத்தாளர் தோழர் அமரந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் 21ஆம் நூற்றாண்டில் பொது உடைமையும் கியூபாவும் என்கிற தலைப்பில் நம்முடன் உரையாற்ற இருக்கிறார், உரையாடவும் இருக்கிறார். அதற்கு முன்பு வழக்கம் போல ஒரு அறிமுகம் தமிழ் சான்றோர் பேரவை பற்றி. தமிழ் சான்றோர் பேரவை 90களின் இறுதியில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல நூறு அறிஞர்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய நிறுவனர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் தமிழர்களுடைய தொல்லிசை மற்றும் தொல்லிசை கருவிகளை மீட்டெடுப்பதற்காக தந்தை பெரியார் தமிழிசை மன்றம் என்கிற அமைப்பை துவங்கி அதில் ஈடுபட்டிருந்த கலைஞர்களை ஊக்குவித்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வந்தார். மாணவர்களுக்கான மாணவர் புத்தக பண்ணை என்கிற அமைப்பை துவங்கி மாணவர்களுடைய படைப்பாக்கத்தை ஊக்குவித்து வந்தார். நந்தன் என்கின்ற இதழையும் தொடர்ந்து நடத்தி வந்தார். தமிழ்நாட்டிற்கென்ற ஒரு நாள் வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு நாள் என்று ஒரு நாளை தன்னுடைய செலவில், பெரும் பொருட்செலவில் நடத்தி வந்தார். இப்படி தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தொண்டாற்றிய அருணாச்சலம் ஐயா அவர்கள் ஏற்படுத்திய தமிழ் சான்றோர் பேரவையின் சமூக ஊடக நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் இந்த குழுவில் நாம் இணைகிறோம். வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் நம்முடன் உரையாற்றுகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக சிந்தனையாளர், எழுத்தாளர் அமரந்தா அவர்கள். கடந்த 40 வருடங்களாக தமிழ் இலக்கிய உலகில் செயல்பட்டு வருகிறார். அவருடைய கட்டுரைகள் பல சிற்றிதழ்களிலும் மலர்களிலும் வெளிவந்திருக்கிறது. அமரந்தாவின் அகப்பரப்பு பெண்ணியம், தேசியம், சர்வதேசியம், சூழலியல் என உலகளாவியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் தனது மொழிபெயர்ப்புகள் மூலம் தமிழ் எழுத்து உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். இவரது இலக்கிய அறுவடைகள் தமிழுக்கு வளம் சேர்த்தவை. தமிழகம், இந்திய அரசியல், லத்தீன் அமெரிக்க இலக்கியம், அரசியல், சினிமா, நுண்கலைகள் என பல்துறை சார்ந்த கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கிறார். அமரந்தா அவர்களும் லதா ராமகிருஷ்ணன் அவர்களும் இருவரின் இணைந்த முயற்சியில் சென்னையில் 2004ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்பாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் மூத்த மொழிபெயர்ப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டு தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் சங்கம் உருவாக்கப்பட்டு மொழிபெயர்ப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மொழிபெயர்ப்பாளர்களின் கட்டுரைகளும் வாழ்க்கை குறிப்புகளும் அடங்கிய மொழிபெயர்ப்பு கலை இன்று என்ற நூல் வெளியிடப்பட்டது. 2006ஆம் ஆண்டு பிடல் காஸ்ட்ரோவின் 80வது பிறந்த நாளை ஒட்டி அமரந்தாவின் முயற்சியால் NCBH துணையோடு ஒரு முழு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் கியூபா குறித்த 8 நூல்கள் வெளியிடப்பட்டது. பெண் நிலை குறித்து இவர் எழுதிய கட்டுரைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக. பொருளாதார விடுதலை என்பது ஓரளவுக்கு அடிமைத்தலையிலிருந்து விடுபட உதவுகிறது, ஆனால் சமூக விடுதலை மாத்திரமே முழுமையான விடுதலைக்கு வழிவகுக்கும் என்கிற கருத்தை இவரது கட்டுரைகள் வலியுறுத்தி வருகிறது. வரலாற்று நீரோட்ட போக்கிலேயே செல்லாமல் எதிர் நின்று அமரந்தா பார்ப்பதால் பலருக்கு புலப்படாத ஏகாதிபத்திய செயல்பாடுகள் தனது கட்டுரைகளில் இவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கார்ப்பரேட் உலகின் புதிய திருவிளையாடல்களை மக்கள் முன் வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்க்கும் பொழுது அமரந்தா அவர்கள் தமிழ் சமூகத்தின் மனசாட்சியாக இருந்து தனது கருத்துக்களை பதிவு செய்திருப்பது மக்கள் மேல் அவருக்குள்ள அன்பை காட்டுவதாக அமைகிறது. அவர் எழுதிய சில நூல்கள் பற்றி பார்ப்போம். ஹொசே மார்த்தி ஓர் அறிமுகம் 2004, செகுவாரா 2007, சைமன் பொலிவார் 2007, வலி சிறுகதை தொகுப்பு 2017, காஸ்ட்ரோவின் கூபாவும் லத்தீன் அமெரிக்க மார்க்சியமும் 2024, லத்தீன் அமெரிக்காவில் நம்பிக்கை கீற்று 2024, காலமும் கலையும் 2024. மேலும் மொழிபெயர்ப்பு நூல்கள் அன்று செவ்வாய்க்கிழமை அதை நான் எப்படி மறக்க முடியும் என்று ஒரு சிறுகதைகள் தொகுப்பு மொழிபெயர்ப்பு 1987,
பொலிவிய நாட்குறிப்பு, செகுவராவின் பொலிவிய நாட்குறிப்பு 1991 2001, நிழல்களின் உரையாடல் மார்த்தா திராவா 1997 2018, சிலுவையில் தொங்கும் சாத்தான் கன்யா நாவலான குவிகா தியாங்கோ எழுதிய கன்யா நாவலை மொழிபெயர்த்திருக்கிறார் 2000 2016, பனியும் நெருப்பும் என்கிற லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள் தொகுப்பு, பிதல் காஸ்ட்ரோ நேருக்கு நேர் தோமாஸ் பார்ஹே அவர்களுடைய நூல் 2002 2003 மற்றும் 2009, வீழ்வோம் என்று நினைத்தாயா கியூபா எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சனைகள், செகுவாராவும் சோசலிச பொருளாதாரமும் ஜேக் பான்ஸ் மற்றும் ஸ்டீவ் கிளார்க் எழுதிய நூலின் மொழிபெயர்ப்பு, கியூபா மேற்குலகின் விடிவெள்ளி 2010, வெனிசுலாவின் ஓசைகள் ரான் ரைடனவர் 2011, 21ஆம் நூற்றாண்டு சோசலிசம் 5 சிந்தனைகள் மார்த்தா ஆர்னெக்கார் 2014, வியப்பூட்டும் கியூபா சோவியத் வீழ்ச்சியின் பின் கியூபா புரட்சியின் தொடர்ச்சி எமிலி மாரிஸ் 2015. இப்படி பல சுவையான திறம்பட நூல்களை தன்னுடைய படைப்புகளாக வெளியிட்டு வந்திருக்கிறார். அவர் நம்முடன் இன்று இணைந்து 21ஆம் நூற்றாண்டில் பொது உடைமையும் கியூபாவும் என்கிற தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவரை அன்புடன் வணங்கி வரவேற்கிறோம் தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில். வணக்கம் அம்மா, உங்களுடைய உரைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு என்னை அழைத்தமைக்காக தமிழ் சான்றோர் பேரவைக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கியூபாவை பற்றி நீண்ட காலமாக நான் பேசி வருகின்றேன், எழுதி வருகின்றேன். உங்களில் சிலர் அந்த நூல்களை எல்லாம் பார்த்திருக்கக்கூடும். நான் நினைப்பது என்னவென்றால், இன்றைய நமது சூழலுக்கு எவ்வகையில் நாம் கியூபாவை பற்றி எண்ணி பார்ப்பது அவசியமாகிறது என்பதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டு சோஷலிசம் என்கிற சொல்லை முதலில் நமக்கு வழங்கியவர் மைக்கேல் லெபோவிட்ஸ் என்கிற கெனடிய அறிஞர். அவர் இதை எதற்கு சொல்கிறார் என்றால், 90ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் சிதறுண்ட பின்பு கியூபா தொடர்ச்சியாக ஒரு கம்யூனிச நாடாக நிலைத்திருப்பது இயலாத ஒன்று என்றே இந்த உலகம் கருதியது. முதலாளித்துவத்துக்கு மாற்று கிடையாது என்று முதலாளித்துவ உலகமே கூடி கொக்கரித்தது. ஆனால் கியூபா தாக்குப்பிடித்து இன்று வரை கம்யூனிச நாடாகவே நீடித்து வருகிறது. கியூபா என்பது ஒரு சின்னஞ்சிறிய கரீபிய தீவு நாடு, ஒரு ஏழை நாடு. ஆனால் அது எப்படி கியூபாவிற்கு சாத்தியமாயிற்று என்பதுதான் இங்கு கேள்வி. சோவியத் யூனியனிடமிருந்து முழுமையான ஆதரவை பெற்றுதான் கியூபா பல ஆண்டு காலம் சாதனைகளாக செய்து வந்திருக்கிறது. அதாவது சொல்லப்போனால் 1959ஆம் ஆண்டு கியூபா புரட்சி வெற்றி அடைந்தது. ஆனால் 1960ஆம் ஆண்டே பிரச்சனைகள் தோன்றிவிட்டன. வட அமெரிக்கா மிக அருகாமையில் தான் இருக்கிறது. கியூபாவிலிருந்து வெறும் 90 மைல் தொலைவில் தான் இருக்கிறது. அந்த நாடு கியூபாவை ஒரு வெற்றிகரமான கம்யூனிச நாடாக அது பரிணமிக்க விடுவதில் விருப்பமில்லை. விரைவிலேயே புரட்சியாளர்கள் வழிக்கு வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தோடு தான் இருந்தன. ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லை. புரட்சியாளர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதனால் குழப்பமடைந்து அல்லது கோபமடைந்து வட அமெரிக்கா பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஆனால் அதற்கெல்லாம் சரியானபடி கியூபா பதிலடி கொடுத்தது. கியூபா நிலப்பரப்பின் உள்ளிருந்த வட அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து கியூபாவுக்கு அனுப்பப்பட்ட கச்சா எண்ணெயை சுத்திகரிக்க மறுப்பு தெரிவித்தன. அப்பொழுது வேறு வழியின்றி பிடல் காஸ்ட்ரோ அந்த ஆலைகளை நாட்டுடைமையாக்கிவிட்டார். அப்படி அவர் செய்தவுடன் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ஐசன்ஹோவர்
உடனடியாக கியூபா மீது பொருளாதார தடையை விதித்தார். ஆனால் அதற்கெல்லாம் புரட்சி தலைவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் தங்களுடைய திட்டப்படி சோசியலிச பாதையில் கியூபாவை நடத்தி செல்வதற்கான பணிகளில் மிக மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். 1961ஆம் ஆண்டு நாடு முழுவதும் எழுத்தறிவிப்பு இயக்கத்தை நடத்தி எழுத்தறிவில்லாத கியூப மக்களை இருக்கக்கூடாது என்கிற இலக்கை எட்டுவதற்காக பள்ளி, கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் இணைந்து செயலாற்றி ஓராண்டுக்குள் அந்த இலக்கை எட்டினர். ஆனால் அதற்குள் வட அமெரிக்காவிற்கு ஒரு தலைவலியாகிவிட்டது கியூபா. அப்போது அவர்கள் படையெடுத்து வந்து கியூபாவை வென்றுவிடலாம் என்ற மனக்கோட்டையோடு கியூபாவிலிருந்து வெளியேறி சென்று வட அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் வசித்த 1400 கியூப கைக்கூலிகளை அமைத்த ஒரு படையை பே ஆஃப் பிக்ஸ் என்கிற குடா பகுதியில் ஊடுருவ செய்தார்கள். ஒரு கூலிப்படைக்கும் ஒரு விடுதலை படைக்கும் உள்ள வேறுபாடுதான் இங்கு செயல்பட்டது. விடுதலை படை 3 நாட்களில் கூலிப்படையை அப்படியே பணியச் செய்துவிட்டது. போரில் இறந்தவர்கள் தவிர மீதமிருந்த கூலிப்படையினர் கௌரவமாக வட அமெரிக்காவிற்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள். ஆனால் அதற்கு விலையாக கியூபாவிற்கு மக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட குழந்தை உணவை கொடுத்துவிட்டு செல்லலாம் என்று காஸ்ட்ரோ கூறிவிட்டார். இதுதான் மனிதாபிமானமான கியூபா அரசின் வெளிப்பாடு. ஆனால் அந்த எழுத்தறிவு இயக்கம் வெற்றி பெற்று நாடு படிப்பறிவு இல்லாத ஒரு நிலை உண்டாகிவிட்டது. இதை தொடர்ந்து சோசலிச பாதையில் செல்வதற்கான அனைத்து வேலைகளையும் புரட்சி பின்னர் தலைவர்கள் ஒவ்வொருவரும் மேற்கொண்டனர். அதன் விளைவாக கியூபாவில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த பே ஆஃப் பிக்ஸ் படையெடுப்பிற்கு பின்பு கென்னடியின் ஆணைப்படி கியூபா மீது வர்த்தக தடையும் விதிக்கப்பட்டது. ஏற்கனவே ஐசன்ஹோவர் பொருளாதார தடை விதித்து விட்டார். கென்னடி வர்த்தக தடையும் விதித்து விட்டார். ட்ரேட் எம்பார்கோ அண்ட் எக்கனாமிக் எம்பார்கோ இரண்டும் சேர்ந்து கியூபா முன்னேற விடாமல் தடுக்கும் எண்ணத்துடன் கியூபா மீது ஏவப்பட்ட கொடுமையான சட்டங்கள். ஆனால் கியூபா அதற்காக சுருண்டு போய்விடவில்லை. தொடர்ச்சியாக சோசலிச பாதையில் முன்னேறி வந்துள்ளது. இந்த முன்னேற்றத்தின் விளைவாக என்னவெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால் மிகவும் அதிசயமாக இருக்கும். கல்வி மட்டுமல்ல, மருத்துவத்துறையிலும் விவசாயத்துறையிலும் மற்றும் பயோ டெக்னாலஜி துறையிலும் அவர்கள் உலகமே வியக்கத்தக்க பல அரிய கண்டுபிடிப்புகளையும் மருந்துகளையும் தயாரித்து அசத்தியுள்ளார்கள். உலகெங்கிலும் கொரோனா தொற்று நோய் மக்களை அச்சுறுத்திய போது கியூபாவில் மக்கள் அச்சம் கொள்ளவில்லை. அது மட்டுமில்லை, அவர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாடுகளில் சென்று நோயினால் துயருற்ற மக்களுக்கு மருந்துகளையும் சேவையையும் வழங்கி பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த சேவையை அவர்கள் இலவசமாக செய்து வருகிறார்கள். இதற்காக எந்த கட்டணமும் அவர்கள் பெறுவதில்லை. மருந்துகளும் சேவையும் முற்றிலும் இலவசமாகவே அளிக்கப்படுகிறது. இது எப்படி கியூபாவுக்கு, ஒரு ஏழை நாட்டிற்கு சாத்தியமாகிறது? கியூபாவின் சர்வதேசியத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நோய் மட்டுமல்ல,
பேரிடர் டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால் பாதிக்கப்படுகின்ற எல்லா நாடுகளிலும் கியூபா தனது மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருந்துகளையும் அனுப்பி உதவி செய்து வருகிறது. 2005ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட கியூபா மருத்துவர்கள் வந்து பணி செய்து சிகிச்சை அளித்து காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களை பாகிஸ்தான் அரசு வேண்டி கேட்டுக்கொண்டதற்காக அந்த மக்கள் மீண்ட பிறகும் ஒரு 1000 மருத்துவர்கள் அங்கே தங்கி மக்களுக்கு சிகிச்சை அளித்து பின் திரும்பி சென்றார்கள். இது ஒரு உதாரணம் தான். உலகெங்கிலும் அவர்கள் சென்று உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் கொரோனா காலத்தில் தான் இந்த விஷயம் இந்த மாதிரியான தொண்டுகளை கியூபா செய்து வருவது பெருமளவில் பேசப்படுவதில்லை, மறைக்கப்படுகிறது என்றே சொல்லலாம். ஆனால் கொரோனா காலத்தில் இந்த செய்தி தலைப்புச் செய்திகளாக பல ஊடகங்களில் வெளியாயிற்று. ஏனென்றால் இத்தாலி போன்ற ஒரு மிக பணக்கார முதலாளித்துவ நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்ட போது அவர்கள் கியூபா மருத்துவர்களை வரவேற்று அவர்களது உதவியை நாடி சிகிச்சை பெற்று தொற்றிலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள். அப்போதுதான் அது மிகப்பெரிய செய்தியாக மாறியது. இவ்வாறாக கொரோனா காலத்தில் பல செய்திகளை கியூபாவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இதில் ஒரு சோகமான செய்தி என்னவென்றால், கியூபாவில் அவர்கள் கொரோனா தொற்றுக்கு ஏற்கனவே மருந்து கண்டுபிடித்து இந்த இன்டர்ஃபெரான் 2B, இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B என்கிற மருந்தை அவர்கள் 80களிலேயே கண்டுபிடித்து விட்டார்கள். அதனை டெங்கு பரவிய போது, அதாவது வட அமெரிக்காவின் சதியினால் கியூபாவினுள் டெங்கு காய்ச்சல் பரப்பப்பட்ட போது அதனை கியூபா மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த மருந்தை கொடுத்து வெளிநாடுகளில் இருந்து மருந்தை தருவித்து அந்த நாடு முழுவதும் பரவிய நோயை அவர்கள் தடுத்தார்கள். அதே இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B மருந்தை பயன்படுத்தி கியூபாவில் 5 வகை ஊசி மருந்துகள் கொரோனா காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அவர்களிடத்தில். ஆனால் இந்த பொருளாதார தடைகள், அதாவது ட்ரம்ப் கடைசியாக பதவியை விட்டு போகும் பொழுது ஒபாமா தளர்த்தி வைத்த சிலவற்றை கூட இறுக்கி புதிதாக 243 தடைகளை கியூபா மீது விதித்து விட்டுதான் சென்றார். அதனால் கியூபாவிலிருந்து வெளிநாடுகளில் வசிக்கும் கியூபா மக்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்புகிற பணமும் வருவது தடை செய்யப்பட்டது. அதனால் தற்போது கியூபா மிகவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலும் பிற நெருக்கடிகளிலும் சிக்கி கிடக்கிறது. ஆனால் அவர்களது சேவை மட்டும் தொடர்கிறது, அது நிற்கவே இல்லை. என்னென்ன மருந்தெல்லாம் அவங்க கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் மூளைக்காய்ச்சல் முதல் எய்ட்ஸ் வரை மருந்துகளை கண்டுபிடித்து விட்டார்கள். நான் முதலே சொன்ன இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B இது டெங்குவுக்கும் கொரோனாவுக்கும் கொடுக்கப்பட்டது. ஹீபர்ஃபெரான் என்பது தோல் புற்றுநோய்க்கான மருந்து. அதே போல கிருமி தொற்றினால் ஏற்படுகிற மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி, டைப் B மெனிஞ்சிட்டிஸ், பாக்டீரியல் மெனிஞ்சிட்டிஸ், அதை குணப்படுத்துகிற தடுப்பூசி. நுரையீரல் புற்றுநோய் தடுப்பூசி, ஹீமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்சா என்கிற நோய்க்கான தடுப்பூசி, நிமோனியா தடுப்பூசி, எய்ட்ஸ் நோயை குணப்படுத்துகின்ற மருந்து, ஹீபர்ப்ரோட் B இது நீரிழிவு நோயால் கால்களை இழப்பதை தடுக்கிறது. குணப்படுத்த வல்ல புற்றுநோய்க்கான ஊசி மருந்தையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சோரியாசிஸ் நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் கியூபா மருத்துவர்கள் ஆராய்ச்சியில் விளைந்த அற்புதமான கனிகள். இதெல்லாம் கியூபாவில் மட்டும் எப்படி சாத்தியமாயிற்று? ஆரம்பத்தில்
நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த படையெடுப்புக்கு பின் தோற்று ஓடிய வட அமெரிக்கா அதன் பின்னர் ஒரு நிலையான ஆட்சியின் கீழ் கியூபா வந்தது. அவர்கள் வேக வேகமாக சோவியத் யூனியனின் உதவியுடன் பல்வேறு துறைகளில் முக்கியமான செயல்பாடுகளை மேற்கொண்டார்கள். அவற்றில் ஒன்றுதான் மருத்துவம், விவசாயம் ஆகியவற்றில் அவர்களது ஆராய்ச்சி. இதையெல்லாம் மக்கள் எப்படி சாத்தியப்படுத்தினார்கள் என்றால், ஆரம்பத்திலிருந்தே கியூபாவிற்கென்று ஒரு பாரம்பரியம் இருந்தது. அது ஹொசே மார்த்தி தொடங்கி இன்று வரை அங்கே நிலை பெற்றிருக்கிறது. கியூபா புரட்சி வெற்றியடைந்த பின் அங்கே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. முக்கியமான சிலவற்றை நான் சொல்கிறேன். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே முரண்கள் இல்லாத ஒரு வளர்ச்சி முறை அங்கே பின்பற்றப்படுகிறது. இங்கே வளர்ச்சி என்ற முறையில் எத்தகைய சூழல் சீர்கேடுகள் நடைபெற்று வருகின்றன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கருதுகிறேன். அதே மாதிரி இனம், நிறம் பாகுபாடுகள் முற்றிலுமாக அங்கே ஒழிக்கப்பட்டன. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கியூபாவில் வெள்ளை இனம், பழுப்பு இனம், கருப்பு இனம் ஆகிய 3 இனங்களும் சேர்ந்துதான் வாழ்கின்றனர். மூளை உழைப்புக்கும் உடல் உழைப்புக்குமான இடைவெளி நீக்கப்பட்டது. அதாவது இங்கே நாம பார்க்கலாம், உடல் உழைப்புக்கு மிக குறைந்த கூலி, ஆனால் மூளை உழைப்புக்கு மிக அதிக கூலியாக இருக்கிறது. அதனை அங்கே ஒழித்து விட்டார்கள். நகரத்துக்கும் கிராமத்துக்கும் உள்ள இடைவெளியையும் அவர்கள் நீக்கிவிட்டார்கள். கிராமங்களிலும் அனைத்து வகையான வசதிகளும் வேலைவாய்ப்புகளும் தொழில்களும் இருக்குமாறு அவர்கள் நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு, சம்பளம், சமூக உரிமைகள் ஆகிய அனைத்திலும் ஆண் பெண் வேற்றுமைகளை அவர்கள் ஒழித்து விட்டார்கள். இவையெல்லாம் ஒரு சீரிய சமூகம் உருவாவதற்கான அடிப்படையாக அமைந்திருக்கின்றன. சோவியத் தகர்வுக்கு பின்னர் கியூபா வின் சிறப்பு காலகட்டம் என்று இதை காஸ்ட்ரோ குறிப்பிடுகிறார். அதாவது மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தை அவர் சிறப்பு காலகட்டம் என்று அழைக்கிறார். ஏனென்றால் அங்கே சோவியத் பிளாக் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், பிற சோவியத் ஆதரவு நாடுகள், அவை எல்லாமே முதலாளித்துவ பாதைக்கு திரும்பின, தனது சந்தையை திறந்துவிட்டன, அரசு சொத்துக்களை தனியார் மயமாக்கின, சம்பளத்தையும் கூலியையும் குறைத்து விட்டன. சமூக நலனுக்கான செலவுகள், அதாவது கல்வி, மருத்துவம் போன்ற மக்கள் நலனுக்கான செலவுகள் நிறுத்தப்பட்டன. மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டார்கள். ஆனால் கியூபாவில் இப்படியெல்லாம் எதுவுமே நிகழவில்லை. அதனால்தான் நான் முன்பே சொன்னது போல மைக்கேல் லெபோவிட்ஸ் சோவியத் தகர்விற்கு பின்பான கியூபாவின் வளர்ச்சி என்பது 20ஆம் நூற்றாண்டு சோஷலிசத்தின் கடைசி அத்தியாயம் அல்ல, அது 21ஆம் நூற்றாண்டு சோஷலிசத்தின் முதல் அத்தியாயம் என்று சொல்கிறார். அவர் அப்படி சொல்வதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை அவர் கூறுகிறார். நான் முன்பே சொன்னது போல் சமூகத்தில் எத்தகைய மாற்றங்களை அவர்கள் நிகழ்த்தி இருந்தார்கள், மக்களை எப்படி இடர்பாடுகளை தாங்கி புரட்சியை கட்டிக்காக்க பயிற்றுவித்திருந்தார்கள் என்பதெல்லாம் மிகவும் முக்கியமானது. மீண்டும் முதலாளித்துவத்திற்கு திரும்புவதன் மூலம் ஒரு சிறு குழுவிடம் ஆட்சியை ஒப்புவித்து அடிமைகளாக மீண்டும் வாழ்வதற்கு கியூப மக்கள் தயாராக இருக்கவில்லை. எனவேதான் அவர்கள் தொடர்ந்து கியூப புரட்சியின் வழிகாட்டுதலில் அரசு மேற்கொண்ட அனைத்து மீட்பு நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாக இருந்தார்கள். மிக கடுமையான உணவு தட்டுப்பாடு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் பெரும்பகுதி உணவு, எண்ணெய் ஆகியவை சோவியத் யூனியனிலிருந்து தான் அவர்களுக்கு கிடைத்தன. ஆனால் சோவியத் வீழ்ச்சிக்கு பின் இல்லாமல் போய்விட்டதால் மக்கள்
பட்டினியில் வாடவில்லை. அவர்கள் பற்றாக்குறையில் அவதிப்பட்டார்கள். டிரான்ஸ்போர்ட்டுக்கு, போக்குவரத்துக்கு எண்ணெய் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஊட்டச்சத்து மிக்க உணவு கிடைக்காமல் அவதிப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கியூபா அரசு, புரட்சிகர அரசு, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, வீடு எல்லாவற்றுக்கும் உத்தரவாதம் அளித்திருந்தது. உணவு என்பது என்ன இருக்கிறதோ அதை அனைத்து மக்களுக்கும் ரேஷன் மூலம் பகிர்ந்தளித்து வந்தது. மேலும் அங்கே அரசியல் என்பது ஒரு சில நபர்களால் நடத்தப்படுவது அல்ல. ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் மட்டுமே அங்கே பஞ்சாயத்துகளில், மாகாண சபைகளில், தேசிய சபையில் அதிகாரத்திற்கு வருகிறார்கள். இங்கு நடப்பது போல கட்சிகள் அங்கே ஆட்சியாளர்களை தேர்தலில் நிறுத்துவதில்லை. கியூபாவின் தேர்தல் என்பது மிகவும் தனித்துவமானது. அதில் கட்சிகளுக்கு வேலை இல்லை. அங்கே ஒரே ஒரு கட்சி தான் இருக்கிறது. இதைத்தான் பெரிய குற்றச்சாட்டாக உலகெங்கிலும் பேசி வருகிறார்கள். அதாவது கியூபாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மாத்திரமே இருக்கிறது. ஒரு கட்சி ஆட்சி என்பதால் அங்கே சர்வாதிகாரம் நிலவுகிறது. ஒரு சிறு குழுவினர் சர்வாதிகாரத்தின் கீழ் மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறார்கள் போன்ற கற்பனையான வாதங்கள் உலவுகின்றன. வட அமெரிக்க அதிபர்கள் மீண்டும் மீண்டும் எல்லோருமே சொல்லி வருவது இதைத்தான். கியூபாவில் ஜனநாயகம் திரும்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றுதான் அவர்கள் சொல்லி எல்லா விதமான நாச வேலைகளையும் கியூபாவினுள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆனால் கியூபாவில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அந்த நாட்டு மக்களிடம்தான் கேட்க வேண்டும். அந்த சிறப்பு காலகட்டம் என்று சொன்னேன் அல்லவா, சோவியத் தகர்வுக்கு பின்னால் அங்கே என்ன நடந்தது என்று பார்த்தோமானால் வியப்பாக இருக்கும். எல்லா விதமான உதவிகளும் நின்று போன நிலையில் உணவுக்கு அவர்கள் முதலிடம் தர வேண்டியிருந்தது. அதை எப்படியாவது உற்பத்தி செய்தே ஆக வேண்டும் என்ற நிலைமை வந்தது. அப்போது அவர்கள் நகர்ப்புறங்களில் கூட அவர்கள் எங்கெல்லாம் மண் இட்டு பயிர் வளர்க்க முடியுமோ அங்கெல்லாம் பயிர் வளர்த்தார்கள். சிறுக சிறுக இப்படி தொடங்கப்பட்ட முயற்சி நகரிய பண்ணையம் என்ற பெயரில் ஓங்கி வளர்ந்து ஒரு 3 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ஹவானா நகரத்தில் காய்கறிகள் அபரிமிதமாக விளைந்து நாடு முழுவதும் காய்கறிகளுக்கு பஞ்சமில்லை என்கிற அளவுக்கு உற்பத்தி செய்யப்பட்டன. முன்பே சொன்னது போல நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வேறுபாடின்றி வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதால் அங்கே எந்தவிதமான குறைவும் ஏற்படவில்லை. அவர்களுக்கு ஒரே ஒரு குறைதான் ஏற்பட்டது. போக்குவரத்திற்கான பெட்ரோல் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் விளைந்த பொருட்களை உள்ளூர் மக்களிடமே விற்று அதன் மூலம் வெற்றிகரமாக உணவு தேவையை நிறைவேற்றிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, கியூபாவில் எல்லாமே சமூக சிந்தனையோடு தான் செயல்படுகின்றன. ஒவ்வொரு இடத்திலும் விளையும் பொருட்களில் ஒரு பகுதி அந்தந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம், மருத்துவமனை, முதியோர் இல்லம் போன்ற நிறுவனங்களுக்கு ஒரு பகுதியை அளிக்க வேண்டும் என்ற கடப்பாட்டுணர்வுடன் செயல்படுவதால் பள்ளிகளில் குழந்தைகளுக்கும்
ஆதரவற்ற முதியோர்களுக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் அது மிக இயல்பாக அந்த காலகட்டத்தை மக்கள் கடந்து வர உதவியாக இருந்தது. நோய் வந்தாலும் எல்லா மருந்துகளும் அவர்களிடம் இருந்தன. உணவு தட்டுப்பாடு வந்தாலும் அவர்கள் இடுபொருட்களின்றி, அதாவது ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்கள் இல்லாமல் இயற்கை உரங்கள் தயாரிப்பதற்கும் அவர்களுடைய சோதனை சாலைகளில் அவர்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு உயிரி பூச்சிக்கொல்லிகளை உருவாக்கி அதன் மூலம் பூச்சி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு உணவு தட்டுப்பாட்டு பிரச்சனையை அவர்கள் எதிர்கொண்டு விட்டார்கள். இப்படியாக மாற்று என்பதை எல்லா நிலைகளிலும் அவர்கள் சோதனை செய்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அது அரசியலாகட்டும், விவசாயமாகட்டும், பேரிடர் மேலாண்மையாகட்டும், எதுவாக இருந்தாலும் கியூபாவிற்கென்று ஒரு தனி முறை இருக்கிறது. அதில் அனைத்து மக்களும் மனமு வந்து பங்கேற்கிறார்கள். பள்ளி பருவத்திலேயே குழந்தைகளுக்கு விவசாயம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. அவர்கள் நம்மூர் குழந்தைகளைப் போல அரிசி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு நேரடியாக வயல்களில் வேலை செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் பழங்களை பறித்தால் ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் கரும்பு அறுவடை செய்வார்கள். அப்படி அவர்களுடைய பாடத்திட்டத்தில் எல்லாம் இருக்கிறது. அதுபோல கியூபாவில் மிக கடினமான காலத்தை அவர்கள் கடந்த பின் 1999ஆம் ஆண்டு ஹவானாவின் புறநகர் பகுதியில் லத்தீன் அமெரிக்க மருத்துவ பள்ளி என்ற ஒரு மிகப்பெரிய மருத்துவ கல்லூரி நிறுவப்பட்டது. இந்த கல்லூரி எதற்காக என்றால், உலகெங்கிலும் 3ஆம் உலக நாடுகளில் மருத்துவம் படிக்க வசதி இல்லாத மாணவர்களுக்கு இலவசமாக 6 ஆண்டு காலம் கியூபாவில் மருத்துவம் படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. 6 ஆண்டு காலம் இலவசமாக வெளிநாடுகளில் இருந்து மாணவர்கள் இங்கே மருத்துவ கல்வி பயில்கிறார்கள். இந்த மருத்துவ கல்லூரியில் பயின்று கிட்டத்தட்ட 26,000 மருத்துவர்கள் அவர்தம் ஊர் திரும்பி இலவசமாக ஏழை மக்களுக்கு மருத்துவம் செய்வோம் என்ற உறுதியுடன் வந்து கற்று செல்கிறார்கள். இந்த சேவையும் பொதுவாக பொதுவெளியில் பேசப்படுவதில்லை. ஆனால் ஐநா சபையின் தலைவராக இருந்த பான் கி மூன் இந்த மருத்துவ பள்ளிக்கு சென்று பார்வையிட்டு, உலகின் மிகப்பெரிய மருத்துவ கல்லூரி இதுதான், மிகச்சிறந்த கல்லூரியும் இதுதான் என்று சான்றளித்திருக்கிறார். இங்கே வெவ்வேறு நாட்டு மாணவர்கள் படிக்கிறார்கள். நான் சென்ற போது கூட என்னுடன் பங்களாதேஷை சேர்ந்த ஒரு மாணவர் விமானத்தில் பயணிக்கும் போது சொன்னார் அந்த பள்ளியில் படிப்பதாக. ஆனால் இந்தியாவில் இருந்து ஒருவரும் அங்கே சென்று படிப்பதில்லை. இதற்கான முயற்சிகளையும் நம்முடைய இடதுசாரி கட்சிகள் இதுவரை மேற்கொள்ளவில்லை. காரணம் தெரியவில்லை. நாம் கியூபாவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் மக்களை பாதிக்காத வண்ணம் தடுப்பதற்காக பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பேரிடர் தாக்கப் போகிறது என்கிற அறிவிப்பு முதலில் வெளியிடப்படுகிறது பல நாட்களுக்கு முன்பே. ஏனென்றால் கியூபா கரீபிய கடலுக்கும்
வட அட்லாண்டிக் கடலுக்கும் நடுவே அமைந்திருக்கிறது அந்த தீவு நாடு. ஆகவே புயல்கள் ஏற்படுவது அங்கே சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்று. புயலினால் பாதிப்புகள் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு கியூபாவை தாக்குகிறது. ஆனால் மக்கள் அதனால் மரணம் எய்துவதில்லை. காரணம், முன்னாலேயே அறிவிப்பு செய்யப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய இடங்களிலிருந்து மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று வசதியாக தங்குவதற்கு அரசு இயந்திரம் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறது. அதுபோல அது போன்ற காலங்களில் நோய் பரவாமல் தடுக்க நோய் தடுப்பு மருந்துகளையும் அங்கங்கே உடனடியாக அனுப்பி வைக்கிறது. மருத்துவமனைகள் நோயாளிகளுக்காக தயாராக வைக்கப்படுகின்றன. இவ்வாறு எல்லா விதமான முன் ஏற்பாடுகளும் செய்து கொடுப்பதால் அங்கே உயிரிழப்புகள் ஏற்படுவது இல்லை. இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு நடவடிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலவே நோய்கள் பரவலாக ஏற்படும் பொழுது மக்கள் யாரையும் கியூபா சாக விடுவதில்லை. உடனடியாக அவர்கள் மருத்துவ உதவி பெற்று நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யப்படுகின்றன. அங்கே மிக பிரபலமாக இருப்பது குடும்ப மருத்துவர் என்கிற ஒரு திட்டம். ஃபேமிலி டாக்டர்ஸ். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கை குடும்பங்களுக்கு அங்கே குடும்ப மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சென்று மருத்துவம் பார்க்க முடியாவிட்டால் கூட அவர்கள் உடனே தொலைபேசியில் பேசி உங்களை வரும்படி கூப்பிடுகிறார்கள். அவர்களே நடக்க முடியாதவர்களுக்கு அவர்களே வந்து மருத்துவம் பார்க்கிறார்கள். பேரிடர் காலங்களில் மருந்துகள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. எந்த விதமான துன்பமும் அடையாமல் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முன்மாதிரி. அதுபோல நான் முன்பே சொன்னபடி கியூபாவில் அரசியல் அலகு என்பது முனிசிபாலிட்டி தான். கியூபா என்பது 170 முனிசிபாலிட்டிகளை கொண்டது. முனிசிபாலிட்டிகள் தான் அங்கே அதிகபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்புகள். முனிசிபாலிட்டிகளுக்கான பிரதிநிதிகளை மக்கள் மன்றங்கள் கை உயர்த்தி தேர்ந்தெடுக்கின்றன. மக்கள் மன்றங்கள், கம்யூனிட்டி கவுன்சில்ஸ், இவை நாடெங்கும் இருக்கின்றன. ரொம்ப ரிமோட்டான ஏரியால, அதாவது மலை காடுகள் பகுதியில் இருக்கிற ஏரியாஸ்ல 20 குடும்பங்கள் இருக்கிற இடம் கூட ஒரு கம்யூனிட்டி கவுன்சில் இருக்கு. அது போன்ற கம்யூனிட்டி கவுன்சில்கள் மக்கள் ஒன்றாக சேர்ந்து கை உயர்த்தித்தான் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பிரதிநிதிகள் முனிசிபாலிட்டிகளில் வேலை செய்கிறார்கள். தலைவர், துணைத் தலைவர் 2 பேர் மட்டுமே சம்பளம் பெறுகிறார்கள். மற்றவர்கள் சேவைதான் செய்கிறார்கள். அவர்களுக்கு சம்பளம் தருவதில்லை. அதுபோல இப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற நபர்கள் மாகாண கவுன்சிலுக்கும் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் டெலிகேட்ஸ் எனப்படுகிறார்கள். அந்த தேர்தலின் போது தேசிய கவுன்சிலுக்கும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாதி பேர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பாதி பேர் அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எது போன்ற அமைப்புகள்னா மக்கள் திரள் அமைப்புகள். அதாவது கியூபா பெண்கள் கூட்டமைப்பு, புரட்சி பாதுகாப்பிற்கான மக்கள் மன்றங்கள், உயர்நிலை பள்ளி மாணவர்கள், தொழிலாளர் அமைப்புகள் போன்ற மக்கள் திரள் அமைப்புகள் மீதி 50% பேரை தேர்ந்தெடுத்து தேசிய கவுன்சிலுக்கு அனுப்புகிறார்கள். ஆக கியூப கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் பங்கெடுப்பதில்லை, பிரதிநிதிகளை நிறுத்துவதில்லை, பிரச்சாரம் செய்வதில்லை, செலவுகள் செய்வதில்லை, எதுவுமே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி என்பது நாட்டின்
கொள்கை திட்டங்களை வகுப்பதற்காக செயலாற்றுகிறது. அந்த திட்டங்கள் வரைவுகளாக மக்களிடையே அனுப்பப்படுகின்றன. மக்கள் அந்த வரைவுகளை படித்துவிட்டு தங்களது ஆலோசனைகளை, மாற்றங்களை அல்லது கைவிடப்பட வேண்டியவற்றை சுட்டிக்காட்டுகிறார்கள். மக்கள் என்றால் ஏதோ 1-2 பேர் அல்ல. கியூபாவின் மக்கள் தொகை 1,10,00,000. கிட்டத்தட்ட 95 லட்சம் மக்கள் இந்த மாதிரியான கருத்து கணக்கெடுப்பில் கலந்து கொள்கிறார்கள். அவர்தம் வாழ்விடங்களில் இருந்து இந்த கருத்து கணிப்புகள் தொகுக்கப்பட்டு வரைவுகளாக மீண்டும் மக்களுக்கு அனுப்பப்படுகின்றன. அவற்றை மீண்டும் படித்து பார்த்து அவர்கள் மாற்றங்களை சொல்கிறார்கள், அல்லது கைவிடப்பட வேண்டியவற்றை குறிப்பிடுகிறார்கள், அல்லது மாற்று யோசனைகளை முன்வைக்கிறார்கள். இப்படியாக மக்கள் கருத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டிய வரைவு என்பது மீண்டும் தேசிய கவுன்சிலுக்கு செல்கிறது. அங்கே அவர்கள் அவற்றை சீர்தூக்கி பார்த்து வேண்டிய மாற்றங்களை செய்து திரும்பவும் மக்கள் ஒப்புதலுக்கு அனுப்புகிறார்கள். மக்கள் ஒப்புதல் அளித்த பின்னர் தான் அவை சட்டங்களாக மாறுகின்றன. இத்தகைய தேர்தல் முறையானது வேற எந்த நாட்டிலும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை குறை கூறுவதற்காக ஒரு கட்சி ஆட்சி என்றும் சர்வாதிகாரம் என்றும் கியூபாவை பற்றிய பொய்களை உலகெங்கும் பரப்பி வருகிறது வட அமெரிக்கா. இந்த ஒரு கட்சி என்பது கியூபாவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதில் கட்சி எந்தவித தலையீடும் இல்லாமல் வெறும் ஒரு மேற்பார்வையாளராக, ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே செயல்பட்டு வருகிறது. திட்டங்கள் யாவும் மக்களின் முழு முற்றான ஒப்புதலுக்கு பின்னே அங்கே செயலுக்கு வருகின்றன. எனவேதான் கியூபா 21ஆம் நூற்றாண்டில் சோஷலிசத்திற்கான ஒரு மாற்று, ஒரு சாம்பிள், மாதிரி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சரி, கியூபாவை பற்றி எல்லாம் பிரமாதமாகவே சொல்கிறீர்களே, கியூபா தவறே செய்யவில்லையா என்று கேட்டால் தவறு செய்திருக்கிறது. ஈழத்தமிழ் மக்கள் போரில் கொன்று குவிக்கப்பட்ட போது கியூபா ஐநா சபையில் இலங்கைக்கு ஆதரவாக ஓட்டளித்த கசப்பான உண்மையை நாம் விழுங்கியிருக்கிறோம். இது மிகவும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெருந்தவறு. அதை பற்றி உடனடியாக கண்டனம் தெரிவித்து நான் கியூபா அதிகாரிகளின் பார்வைக்கு கொண்டு சென்ற போது 2-3 அறிஞர்கள் அதற்கு பதில் கூறினார்கள். தமிழ் விடுதலை புலிகள் அவர்கள் விடுதலை போராளிகள் என்பதை உலக அங்கீகாரத்திற்கு விடாமல் செயல்பட்டு வந்ததால் இத்தகைய தவறு நேர்ந்திருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஏனென்றால் பாலஸ்தீனத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் எல்டிடிஇக்கு ஆதரவாக அவர்களால் இருக்க முடியவில்லை. ஆனாலும் இது தவறென்று உணர்ந்து பின்னால் லத்தீன் அமெரிக்காவில் இதற்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இங்கே என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த ரான் ரைடனவர் என்ற கியூபா அறிஞர் தமிழ் நேஷன் இன் ஸ்ரீலங்கா என்ற நூலையே எழுதி அவர் என்னுடைய மூலமாக பல்வேறு புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்களை கலந்தாலோசித்து நேரில் சந்தித்து தகவல்களை பெற்று அந்த நூலை எழுதினார். அது சென்னையில் வெளியிடப்பட்டது
2011ஆம் ஆண்டு அவரே இங்க வந்திருந்தார். அந்த நூல் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கும். இது கியூபாவின் மிகப்பெரிய தவறுதான். ஆனால் அந்த தவறுக்காக நாம் கியூபாவை கைவிட்டுவிட முடியாது. ஏனென்றால் 21ஆம் நூற்றாண்டில் மக்கள் நல அரசு, சோஷலிச அரசு என்கிற ஒரு மாதிரி நமக்கு தேவை. அதற்கு கியூபா தான் நமக்கு ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அதாவது தேர்தலின் மூலம் நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அரசமைக்கும் இந்திய அரசமைப்பு நிலையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இங்கே ஓட்டின் விலை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. மக்களுடைய முடிவு என்று எதுவும் இங்கு இல்லை. எனவே இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி என்பது காலாவதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அது உளுத்து புழுத்து போய்விட்டது. எனவே நாம் மக்கள் பங்கேற்கிற ஒரு அமைப்பை, மக்கள் பங்கேற்பு ஜனநாயகத்தை எங்களுக்கும் தேவை என்று குரல் எழுப்ப வேண்டியது மிகவும் அவசியம். கியூபாவின் இருப்பினால், எப்படி ரஷ்யாவின் இருப்பினால் கியூபா ஒரு தனித்த சோசலிச நாடாக நீடிக்க முடிந்ததோ, அதே போல கியூபாவின் இருப்பினால் வெனிசுவேலா ஒரு சோசலிச நாடாக இருக்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து பொலிவியா, அதைத் தொடர்ந்து பிரேசில், ஈக்வடார் போன்ற நாடுகள், மெக்சிகோவில் கூட ஒரு இடதுசாரி அரசமைத்திருக்கிறார். கொலம்பியாவில் நாம் கற்பனையே செய்ய முடியாது, கொலம்பியாவில் ஒரு இடதுசாரி அரசமைத்திருக்கிறார். இவையெல்லாம் நமக்கு நம்பிக்கை ஊட்டுபவை. மக்கள் நல அரசுகள், மக்கள் பங்கேற்கும் ஜனநாயக அரசுகள் இந்த முதலாளித்துவ அமைப்புக்குள்ளேயே அரசமைத்து வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்பதற்கு நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மாற்றம் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. எனவே நம்முடைய கனவுகளுக்கு, எதிர்காலத்தில் சோஷலிச கனவுகளுக்கு கியூபா ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்பதில் ஐயமில்லை. நன்றி. நன்றிங்கம்மா. மிக சிறப்பான உரை, நிறைய ஆச்சரியமூட்டும் தகவல்கள், நிறைய நம்பிக்கை அளிக்கும் செய்திகள். இந்த செய்தியை, இந்த உரையை உங்களை தவிர மிக சிறப்பாக கொடுப்பதற்கான ஒரு ஆளுமை இங்கே இல்லை என்றுதான் கூற வேண்டும். பல்வேறு நூல்களை, மொழிபெயர்ப்புகளை, மேலும் அங்கே பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வகையில் இன்று எங்களுடன் இணைந்த இந்த உரையை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு தகவலை உங்களுக்கும் சொல்ல வேண்டும். அதாவது இத்தகைய சிறப்புகளை பெற்ற கியூபாவில் இன்றைய நிலை என்ன என்று பார்த்தால், அவர்கள் ஒரு புயல் தாக்கி, ஆஸ்கர் என்ற புயல் தாக்கி கடுமையான நெருக்கடியில் இருக்கிறார்கள். அங்கே பவர் கிரிட் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அதனை மாற்ற முடியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். பல பகுதிகள் இருளில் மூழ்கி இருக்கின்றன. மேலும் அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடும் இருக்கிறது. எனவே அக்கறை கொண்ட அமைப்புகள் கியூபாவுக்காக நிதியும் மருந்துகளும் உணவும் திரட்டி வருகின்றன. நாமும் நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கான வேண்டுகோள் வரும்பொழுது தமிழ் சான்றோர் பேரவைக்கும் நான் அதனை அனுப்பி வைக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. இது இந்த சூழலில் அவர்களுக்கு இந்த மின்சார வசதிகள் எல்லாம் இல்லாமல் போனது கூட இந்த நவீன வசதிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாமை, அதற்குள் நகர்ந்து கொள்ள முடியாமை என்பது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அது பற்றி ஏதாவது தகவல் இருக்கிறதாமா? இல்ல, அவங்க எல்லா வசதிகளும் இருக்கு. அதை அவங்க மேம்படுத்தி இன்னமும் கூட அவர்கள் சிறப்பாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லை. நான் முன்பே சொன்ன மாதிரி
ஒபாமா காலத்தில் தளர்த்தப்பட்ட சில நெருக்கடிகள் மீண்டும் ட்ரம்ப் பதவி இறங்கிப் போவதற்கு முன் அவர்கள் மீது திணிக்கப்பட்டு விட்டன. ஆகவே அவர்கள் இப்பொழுது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறார்கள். அவர்களிடம் இல்லாத தொழில்நுட்பம் இல்லை. அவர்கள் மிகப்பெரிய ஒரு புயலை சந்தித்த பின்பு வெறும் 72 மணி நேரத்தில் நாடு முழுவதும் மின்சாரம் திரும்புவதற்கான வேலைகளை செய்துவிட்டார்கள். அவர்கள் பணிகளிலும் சரி திறமையானவர்கள்தான். அவர்களிடம் எல்லாவிதமான திறமைகளும் இருக்கின்றன. நன்றிங்கம்மா. நிச்சயம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். நம்மோடு சௌரராஜன் அண்ணா, தமிழ் சான்றோர் பேரவையின் சௌரராஜன் அண்ணா இருந்திருக்கிறார். பாபு சசிதரன், கவிஞர் பாபு சசிதரன் அவர்கள் இருந்திருக்கிறார். இவருக்கும் வணக்கம். சௌரிய அண்ணா இணைப்பில் இருக்கீங்களா? உங்களுடைய இணைப்பில் இருக்கேன். நீங்க பேசுறது ரொம்ப குறைவா கேக்குது. நான் பேசுறது என்ன? இன்னைக்கு கொஞ்சம் பேசுறது கிட்ட வந்து பேசுங்க. ரொம்ப குறைவா இருந்தது. சரி, இப்ப பரவாயில்ல. ஒரு அநேகமா ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தாமதமா தான் இணைஞ்சேன். கியூபா எனக்கு மனசுக்கு நெருக்கமா உள்ள ஒரு நாடு, மனசுக்கு நெருக்கமான நாடு. என்னுடைய பள்ளி காலத்துல இருந்து கியூபா பத்தி நிறைய படிச்சிருக்கேன். கியூபாவுடைய புரட்சிகள், எல்லாரும் செகுவாரா, எல்லாருக்கும் அந்த காலகட்டத்துல ஒரு ஆதர்ச புருஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரோல் மாடல். இந்த ரோல் மாடல் வந்து செகுவாராவை தான் எனக்கும் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு இருந்தாருன்னு தான் சொல்லுவேன். இருதான் கடந்த காலத்துல தான் அதனால சொல்ல முடியும். அகக இல்லாம போயிட்டாருன்னு இல்லை. ஆனா வந்து பின்னாடி வந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம். ஒரு கியூபா வந்து ஒரு இது ஜெயிச்சவங்கள சொல்றத ஒத்துக்கிற நாடு உலகம். ஜெயிச்சவங்க சொல்றதுதான் இந்த உலகம் ஒத்துக்கும். அது ஜெயிக்கிறதுன்றதுக்கு உண்டான அளவுகோல்கள் ஒரு இடத்துலயும் மாறுது. அது ஒண்ணு. அடுத்தது வந்து நாங்க இதை பத்தி கொஞ்சம் நான் ஒரு பின்னணி சொல்லிட்டு சொல்லிடுறேன். நான் ஒரு பின்னணி மார்க்சிய லெனிய பின்னணியோட தான் வந்தவன் நான் ஆரம்ப காலத்துல. இதை பத்தி நிறைய நாங்க ஜவஹர் வந்து நேற்று இன்று நாளை கம்யூனிசம்னு ஒரு புத்தகத்தை எழுதும்போது நிறைய இதை பத்தி விவாதிச்சிருக்கிறோம். அது காலம் ஆயிடுச்சு, 20-25 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதை பத்தி நிறைய விவாதிச்சிருக்கிறோம். ஒரு மனசுக்குள்ள என்னைக்கும் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும், இஸ்ரேலுக்கும் கியூபாவையும் ஒப்பிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே பரப்பளவுல அது 5ல் 1 பகுதி தான் இஸ்ரேல். 5 மடங்கு பெருசு. மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருப்பாங்க. ஒரு கோடி என்னமோ தான் வித்தியாசம் வரும். 1 கோடி இல்லை, சாரி, ஒரு 10 லட்சம் பேர் தான் வித்தியாசம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஜிடிபின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான ஒரு ஜிடிபி. பொதுவா வந்து தொழில்துறையில பெரிய அளவுல வளரல. ஆனா மருத்துவத்துறையிலையும் பயோடெக்னாலஜிலையும் இப்ப கொஞ்சம் பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு. மருத்துவத்துறையில் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மாடல், மிக சிறந்தது. அது தமிழ்நாட்டிலையும் அதை முயற்சி செய்திருக்காங்க. கேரளாவில் இன்னும் கூடுதலா முயற்சி செய்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மருத்துவ முறையை, அந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை. இப்படியெல்லாம் இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கு, என்னதுக்கு இந்த ஒரு மாதிரியான இப்படியே இருந்துட்டு இருக்க, பொருளாதார ரீதியா ஏன் வர முடியாம போகுது. வளங்கள் இல்லைன்னா கூட தொழில்நுட்ப வளங்களை உருவாக்க வேண்டியதானே. அறிவியல் பார்வையோடைய தானே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அறிவியல் பார்வையோ எங்க அது வந்து சரியா வரலையா, என்ன நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி அது. ஆனா வந்து இதை பற்றி ஒரு பேசு பொருளா இருக்கிறத நினைச்சு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கியூபா பத்தி எல்லாம் பேசுறதுக்கே ஆட்கள் இங்க இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னாடி கியூபன் அம்பாசிடரை வந்து ஒரு சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பயும் இதை பத்தி பேசியிருக்கேன். அவர் சென்னையில வந்து நல்லகனையா மற்றவங்களெல்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மணி நேரத்துக்கு மேல தனிப்பட்ட முறையில உரையாடின போது இந்த கேள்விகள்லாம் கேட்டேன். இருந்தாலும் வந்து இன்றைய சூழல் வந்து எப்படி இதை நம்ம வேறுபடுத்தி, ஏன்னா வேற ஒரு தளத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு தமிழ்நாடுன்ற தளத்திலேயோ வந்து நம்ம இருந்துகிட்டு நாம அதை பார்க்கறோம். அப்ப நிறைய கருத்து வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது ஒண்ணு. அடுத்தது 2வது வந்து இவங்க சரியான முறையில குறிப்பிட்டாங்க, தமிழீழ பிரச்சனையில கியூபா வந்து மிகப்பெரிய தவறுதலை செய்திருக்கு அப்படின்றத வந்து அடிப்படையில ஒரு தமிழனா என்னால அதை ஏத்துக்கவும் முடியல, அதை
ஒத்துக்கவும் முடியல. அது எந்த வகையிலயும் நியாயம் இல்ல. ஒரு புரட்சிகரமான இதா இருக்கும்போது அழுத்தப்பட்ட ஒரு இனத்துக்கு ஆ வந்து நிச்சயமா அது கை குடுத்திருக்கணும். சரி. அவங்க அத முழுங்கிட்டேன்னு சொன்னாங்க. என்னால அத முழுங்க முடியல. இன்னும் மனசுக்குள்ள அது தொண்டையிலே தான் முள்ளு மாரி குத்திட்டு தான் இருக்கு. ஆக என்னுடைய கேள்வி, இது வந்து என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவு தூரம் நினைக்கிறேன். ஆ இந்த கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப பின்தங்கிய நிலைமையில கியூபா இருக்கிறதுக்கு ஏன் ஒரு பொருளாதார தடை மட்டுமே காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா, அப்படியே தடை இருந்தாலும் அதை தாண்டி வெளியில வரக்கூடிய ஆற்றலும் தேவையும் அவங்கள்ட்ட இருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் அது இன்னும் பெரிய அளவுல சாத்தியப்படல? அதுக்கு காரணம் என்ன? அப்படின்றது மட்டும் தான் என்னுடைய ஒரே கேள்வி. நன்றி. நன்றி அண்ணா. அம்மா இணைப்பில இருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கேன், இருக்கேன். இருக்கேன். அதுக்கு அ அவங்க கேட்ட கேள்விக்கு அ ஒரே ஒரு பதில் தான். அதாவது கியூபாவில் தொடர்ச்சியாக பொருளாதார தடையும், வர்த்தக தடையும் நீடிக்கிறது. மிகவும் மோசமான தருணங்களில் கனடா அ போன்ற நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா, அதெல்லாம் போதாது. அவங்களுக்கு நிறைய உதவி தேவைப்படுது. அ இப்ப உதாரணமா அவங்க வந்து மருந்துகளையும், இந்த மருத்துவ சேவையையும் அவங்க வந்து பணத்துக்கு செஞ்சிருந்தாங்கன்னா, அ அவங்க வந்து பெரிய அளவுல இந்த சுமைய வந்து தாண்டி வந்திருப்பாங்க. ஆனா, அப்படி செய்ய விரும்பல அவங்க. ஏன்னா, அது வந்து அவங்க ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. அம் சேகுவேரா வந்து மருத்துவ சர்வதேசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட வந்து முன் வச்சுட்டு போனாரு. அதே மாரி இன்னொன்னையும் அவர் சொன்னார். ஒரே ஒரு நாடா, கம்யூனிஸ்ட் நாடா இருக்கவும் கூடாது. அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா, அ அதற்கான முயற்சியில அவரே வந்து விழுந்துடுறாரு. ஆனா இந்த மருத்துவ சர்வதேசியத்தை கியூபா விடாமல் வந்து பின்பற்றிட்டு வருது. கண்டிப்பாக இந்த தடைகளை நீக்கி ஓரளவிற்கு கியூபா சுதந்திரமாக சுவாசிக்கும்படியாக ஒரு நிலைமை ஏற்பட்டால் கண்டிப்பாக சேகுவேரா சொன்னதும் அதுதான். தொழில்துறையில் வளர்ச்சி. அவர் அதிநவீன கம்ப்யூட்டர்களை வைத்து கியூபாவில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். அவர் தொழில்துறை அமைச்சராகத்தான் பணியாற்றினார். ஆனால் அதற்கான வாய்ப்பே அங்கே வராமல் போய்விட்டது இந்த தடைகளால். அப்படித்தான் இதை நான் புரிந்து கொள்கிறேன். அங்கே மக்களிடம் எல்லா விதமான வளங்களும் இருக்கின்றன. ஆனால் அவர்களிடம் ஆடம்பரமான பொருட்கள் எதுவுமே இல்லை. எந்த வீட்டிலும் அவர்கள் ஆடம்பரமான எதையும் வைத்திருக்கவில்லை. அரசுதான் அவர்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மெஷின், அடுப்பு, எரிவாயு அடுப்பு போன்றவற்றை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது, விநியோகிக்கிறது. உணவுப் பொருட்களை ரேஷன் மூலம் விநியோகிக்கிறது. இப்படி எல்லாமே அவர்களுக்கு அரசுதான் அளிக்கிறது. வீடுகளை கூட அவர்களுக்கு அரசுதான் அளிக்கிறது. சம்பளத்தில் 4% மட்டுமே வாடகையாக வசூலிக்கப்படுகிறது. இப்படியாக இருந்தும் அவர்களுக்கு இந்த கடுமையான வர்த்தக பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவித முன்னேற்றத்திற்குமான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு இல்ல. அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் மெத்தட், அதாவது வெனிசுவேலா வந்து சாவேஸ் சொல்லிட்டு தான் செஞ்சாரு. அவர் வந்து பெட்ரோலியம் விற்பனையில கிடைக்கிற பணத்தை தான் வந்து மக்கள் நலனுக்கான திட்டங்களுக்கு திருப்பி விட்டார். ஏன்னா வெனிசுவேலா ஒரு பணக்கார நாடு. அங்கே அபரிமிதமான எண்ணெய் வளம் இருக்கிறது. ஆனால் மக்கள் படு ஏழைகளாக இருந்தார்கள். அப்போது உடனடியாக அந்த நிலையை மாற்ற சாவேஸ் செய்த ஏற்பாடு என்னவென்றால், நேரடியாக பெட்ரோல் விற்பனையில் வரும் பணத்தை மக்கள் நலன் திட்டங்களுக்காக நேரடியாக அப்பணம் மக்களிடம் போய் சேரும்படியாக கம்யூனிட்டி கவுன்சில்ஸ் வழியாக அதனை அவர் சென்றடைய வைத்தார். அப்படி அங்கே கியூபாவில் ஒரு வளம் தோண்டி எடுக்கப்பட்டு மக்களுக்கு அளிப்பதற்கு
ஏற்பாடு எதுவும் இல்லை. நன்றிங்கம்மா. சௌரியண்ணா, நீங்க எதை கேட்க வரீங்களா? ஒரே ஒரு கேள்விதான். கியூபாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான உறவு பத்தி சொல்ல முடியுமா? இன்னைக்கு கியூபால நான் இப்ப போய் நான் படிக்கணும், மெடிசன் படிக்கணும்னா அந்த ஏஎல்எம் எல்ஏஎம் ஒன்று இருக்கு, அந்த இன்ஸ்டியூட்ல நான் போய் படிக்க முடியுமா? இந்த படிச்சு கேள்வியை தான் நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன். ஆக்சுவலா வந்து நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் ரஷ்யாவில் போய் படிச்சிருக்காங்க, சில பேர் கியூபாவில் படிச்சிருக்காங்க. ஆனா அது பொதுவா எல்லா மக்களுக்கும் அது சாத்தியமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் நானும் இந்த பங்களாதேஷ் மாணவரை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதற்காக நான் திரும்ப வந்து இங்க கேட்டேன், கட்சியில கேட்டேன். அப்ப வந்து அது போன்ற ஏற்பாடு எதுவும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. முயற்சி செய்தா நடக்குமா இல்ல வாய்ப்பு இல்லையா? முயற்சி செய்தா நடக்கும். ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பிரிவுகளும் நடத்துகின்ற அகில இந்திய மாநாட்டில் கியூபா பிரதிநிதியாக கான்சுலேட் எம்பசில இருந்து வந்து கலந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எதுவும் முயற்சிகள் நடந்திருக்கா, நடக்கவே இல்லையா? ஒரு தடவை வந்து எல்லாரும் சேர்ந்து கியூபாவுக்கு உதவி செய்வதற்காக முனைப்பு காட்டி கப்பல் நிறைய பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா அது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால. இப்ப சமீபத்துல அப்படி எதுவும் நடந்ததாக தெரியல. இப்ப கூட இந்த புயல் பற்றின தகவல் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி வேறு சிலருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா அதற்கான கோரிக்கை, அதாவது டொனேஷன் கலெக்ட் பண்றதுக்கான கோரிக்கை வந்து இன்னும் அபிஷியலா வந்து சேரல. அதன் பிறகுதான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். கண்டிப்பாக அனுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்ததும் நான் அடுத்தவங்களுக்கு நான் அதை ஃபார்வர்ட் செய்யறேன். என்னுடைய கேள்வி வந்து படிக்கிறதுக்காக நம்மளுடைய மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் அதான் இதை வந்து ஒரு கோரிக்கையா வந்து நம்ம அரசாங்க ரீதியா தான் அனுப்ப முடியும். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு அரசுல யாராவது நம்மளுக்கு வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை முன்மொழிவாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி மத்திய அரசுல இதை வலியுறுத்தி நாம கேட்கலாம். ஏன்னா அது வந்து 3ஆம் உலக நாடுகளுக்கு மருத்துவ கல்வி என்பது அவங்க இலவசமா தான் கொடுக்குறாங்க. அதை வந்து கண்டிப்பாக நாம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினா இந்தியாவிலையும் கியூபா மாடல் பேரிடர் மேலாண்மையும் பெருந்தொற்று சிகிச்சையும் மிக எளிதாக மக்களுக்கு சென்றடையலாம். ஏனென்றால் நம்ம இங்க கொரோனா காலத்துல நம்ம பார்த்தோம், அதுக்கு வந்து எப்படி எல்லாரும் அப்படியே செத்து போனாங்க, மருத்துவர்கள்லாம் எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் நாம சிரமப்பட வேண்டி இருக்காது கியூபாவிடமிருந்து நாம சிகிச்சை முறையை கற்றுக்கொண்டால். ஏன்னா இந்த எபோலா வைரஸ் வந்து 2014 வெஸ்ட் ஆப்பிரிக்கால பரவின போது கியூபா மருத்துவர்கள் மட்டும்தான் அச்சமின்றி அவங்க போனாங்க. வேற யாருமே அவங்கள திரும்பி கூட பார்க்கல. அது என்னன்னு கூட யாருக்குமே புரியல. ஆனா கியூபா மருத்துவர்கள் போய் அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சு அவங்கள காப்பாத்துனாங்க. அது மட்டும் இல்ல, நாடு திரும்பி யாரெல்லாம் எபோலா மாதிரியான வைரஸ் வந்தா தன்னை தற்காத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வந்து மருத்துவம் செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து அங்கே அதை கற்றுக்கொண்டு போனார்கள். அப்படி அங்கே கற்றுக்கொண்டு போய் தத்தமது நாடுகளில் அந்த மாதிரியான நிலைமைகளை சமாளிப்பதற்கான திறமையோடு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அது போல இந்தியாவில் இருந்தும் நாம் மருத்துவர்களை அனுப்பி ஸ்பெஷல் இது பண்ணலாம். அதே மாதிரி படிப்பதற்கும் நாம வந்து அரசிடம் கோரிக்கை வைக்கலாம். என் கேள்வி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 இருக்கு. இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அங்கமா பல வருடங்களா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. இல்ல அப்படி எதுவும் முயற்சி எடுத்ததா தெரியல. ஏன் எடுக்கலன்றதும் அடுத்த கேள்வி. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும், கட்சியில தான் கேட்கணும். சரி. எனக்கும் கட்சியில நான் இல்லைங்க. கட்சியில நீங்க இல்ல. சரி. சரி. நன்றி. தொடருங்க நீங்க.
நன்றிங்க சௌரியண்ணா. அடுத்து நம்மோடு பாபு சசிரன் அவர்கள் இணைந்திருக்காரு. தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அவங்க விஜயலட்சுமிக்கு தோழருக்கு வணக்கம். கொஞ்சம் லேட்டா தான் இணைஞ்சேன், நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். நல்ல ஒரு சந்திப்பு, நல்ல ஒரு பேச்சு. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேனே இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்போ கியூபாவோட இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அல்ல முன்னேற்றம் ஆகாம இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? அவங்களுடைய இந்த கொள்கையா, இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகளா, இல்ல அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையா? அது முதல் கேள்வி. அதை நீட்சியா நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். அமெரிக்கா பொருளாதார தடை மட்டும் இல்ல, வர்த்தக தடையும் விதிச்சிருக்கிறதுனால கியூபா பிற நாடுகளோட வர்த்தகம் செய்ய முடியாது. எந்த பொருளாதார உறவுகளையும் பேண முடியாது. ஏனென்றால் இந்த சர்வதேச நிதி நிறுவனம், உலக வங்கி போன்ற பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் கிட்ட இருந்து உதவி பெறுகிற நாடுகள் எதுவுமே கியூபாவுடன் எவ்வித உறவும் வைத்துக் கொள்ள முடியாது. கியூபாவுடன் எந்த வகையில் உறவு வைத்துக் கொண்டாலும் அந்த நாடுகளுக்கு இந்த நிதி அதாவது கடனுதவி அளிக்க மறுப்பது என்ற கொள்கையுடையவை. எனவே இந்நாள் வரை அது போன்ற விஷயங்கள் சாத்தியமே ஆகவில்லை. ஒரு விதிவிலக்காக சீனா, கனடா போன்ற நாடுகள் மிக கடுமையான நெருக்கடியின் போது கியூபாவுக்கு உதவி செய்திருக்கின்றன. அந்த கொள்கை இன்னும் அவங்க கடைபிடிச்சுட்டே தான் இருக்காங்க இல்லையா கியூபால? இப்போ அவங்க அந்த பொருளாதார தடையும் வர்த்தக தடையும் வெளியே இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த சுய முன்னேற்றத்துக்கு அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? அது இப்போ எதுக்கு நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இப்போ இதே மாதிரி எண்ணெய் கிணறுகள் வைத்துட்டு இருக்க நம்ம அரபு நாடுகள் பாத்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியிலயும் சரி வசதி வாய்ப்புகள்லயும் பெருகி இருக்காங்க. ஆனா இவங்களாண்ட அந்த மாதிரி இருந்தும் கூட ஏன் இவங்களால அதை முன்னேற முடியல அப்படின்றது என்னோட அடுத்த கேள்வி. கியூபால எண்ணெய் கிணறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு சரியான தகவல் இல்லை. எண்ணெய் கிணறுகள் கண்டுபிடிச்சாங்க, ஆனா அதற்கு பிறகு அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு வியாபார பொருளா மாத்தல. நீங்க சொல்றீங்க மற்ற நாடுகள் முன்னேறி இருக்கின்றன, ஆனா கியூபா முன்னேறல அப்படின்னு. கியூபாவில் எந்த அந்நிய செலாவணியும் உள்ள வர முடியாது, எந்த ஏற்றுமதியும் கியூபா செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுன்னா அது எப்படி சாத்தியமாகும்? கியூபா சுருட்டும் கியூபா ரம்மும் சர்வதேச அளவுல மிகவும் புகழ் வாய்ந்தவை, மதிப்பு மிக்கவை. சரியா கேட்கலாங்க. தெளிவா கேக்குதுங்க தோழர். உங்களுக்கு இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் இணைப்பு சரியா இல்லை. சரி, நான் நெட்வொர்க் வேற மாத்திக்கிறேன், ஒரே நிமிஷம். நீங்க தொடருங்க. தொடங்க. அதான் கியூபன் சிகார்ஸும் ரம்மும் சர்வதேச அளவுல மிகவும் புகழ் வாய்ந்தவை. அவற்றை ஏற்றுமதி செய்தாலே ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா அது நடைபெறவே இல்லை இதுவரைக்கும். கள்ள மார்க்கெட்ல மட்டும்தான் அதெல்லாம் விற்பனை செய்யப்படுது. அதனால கியூபாவுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வரும்படி கிடைக்கவே இல்லை இதுவரை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க இந்த மருத்துவத்தின் மூலமாக அவர்கள் கண்டிப்பாக இனிமேல் அதற்கு இத்தனை நாள் அவங்க சர்வதேசியம் என்ற பெயரில் சேகுவேராவின் மார்த்தீன் கொள்கையை கடைபிடித்து எந்த கட்டணமும் பெறாமல் உதவி செய்திருக்காங்க. ஒருவேளை இனிமேல் தாக்குப்பிடித்திருக்க அதனை அவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு செய்வார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதை பற்றியும் உறுதியான தகவல் இதுவரை வெளிவரவில்லை.
அதே போன்று இப்போ அந்த பொருளாதார தடையும் வர்த்தக தடையும் வந்து அமெரிக்கா போட்டுச்சு இல்லைங்களா? அதோட நீட்சியா இப்போ அது அது எந்த லெவல்ல இருக்கு? அதை வந்து நீட் நீட்டிக்காமல் அதை வந்து கொஞ்சம் தளர்த்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அப்படி ஒரு சாத்தியமா அது கியூபாவுல? அப்படி மாறும் பொழுது அந்த நாடும் சரி, அந்த நாட்டு மக்களுக்கும் சரி, கொஞ்சமாவது அவங்களோட பொருளாதார, வர்த்தக ரீதியான வளர்ச்சிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் எதனா இருக்குங்களா? இது வந்து ரொம்ப அ சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. யுஎன்ல வந்து கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக யுஎஸும், இஸ்ரேலும் தவிர 187 உலக நாடுகள் கியூபாவிற்கு ஆதரவாக வட அமெரிக்காவின் தடைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. 32 ஆண்டுகளா? ஆனா ஒண்ணும் நடக்கல. அப்ப ஐநா சபைன்றது எதுக்கு இருக்கு? ஐநா சபை ம். யாருக்காக இருக்கு? நல்ல கேள்வி. இத வந்து நம்ம கேள்வி கேட்டு ஒரு பெரிய அ போராட்டத்த வந்து தொடங்க வேண்டியதுதான். ம். ஏன்னா ஐநா சபை சொல்றத வந்து இறுதியா எடுத்துக்கிட்டு செயல்பட்டிருந்தா 31 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தடைகள்லாம் விலக்கப்பட்டிருக்கணும். அப்ப அதுக்கு அமெரிக்கா தடைன்னு எடுத்துக்கலாமா? அமெரிக்கா தான் இதுல வந்து அ முக்கிய தடையா இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அமெரிக்காவோட இப்போதைய தேவை என்னவா இருக்கு? கியூபா கிட்ட இருந்து. இல்ல ஏன் அவங்க தடைய இன்னுமே வச்சிருக்காங்க அப்படின்னு? அப்படித்தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கியூபா வந்து சோஷலிச நாடா நீடிக்கக் கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது அவங்க எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணி பார்த்துட்டாங்க. படையெடுப்புல இருந்து ஆரம்பிச்சு காஸ்ட்ரோவ கொல்ல முயற்சி எடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எல்லா நோய் பரப்பினாங்க. காந்தனமோ பேல வந்து கிருமிகள தண்ணீர்ல கலந்து நோய பரப்பினாங்க. ஒரு தடவ இல்ல, 2 தடவ இல்ல. இதெல்லாம் வந்து நாடு முழுக்க எல்லா விதமான நாச வேலைகளும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா ஒண்ணும் அசைக்க முடியல. அப்ப ஒண்ணுமே இல்லாம கழுத்த நெரிச்சு கொல்றது தான் ஒரே ஒரு வழி. அதுக்கு தான் இந்த தடைகள்லாம் நீடிக்குது. இஸ்ரேலும், வட அமெரிக்காவும் சேர்ந்து தான் இத வந்து நீட்டிச்சிட்டு இருக்கு. இந்த 2 நாடுகள் மனசு வைக்கிறது தான் வந்து உலகத்துல வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து கேள்வியே எழுப்பாம எத்தனை காலம் பார்த்துட்டு இருக்க போறாங்க. வல்லரசுன்றாங்க, ஐரோப்பிய யூனியன்ங்கிறாங்க. ஆ இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. இது ஒருதலை பட்சமா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா. எதுவுமே வந்து அதாவது ஒரு சிறிய நாடு ஆ தன்னுடைய சொந்த முயற்சியால முதலாளித்துவத்த தூக்கி எறிஞ்சு சோஷலிச நாடா நீடிக்கிறதுனால, அவங்க என்ன இந்த உலகத்துக்கு அச்சுறுத்தல்? ஒண்ணும் இல்லையே! அவங்க தங்களுடைய பாட்ட பாத்துக்கிறதுக்காகவே அவங்க கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இந்த தடைகள போட்டு அவர்கள் மக்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் வாழ்க்கையில ஏற்பட வண்ணம் செய்வதுல என்ன லாபம்? ஏன்னா, நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆனா, கியூபா மக்களுடைய அறிவ வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அவங்களுடைய சரி. ஆராய்ச்சி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க தான் வந்து உலகத்திலேயே எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதையும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப சாவடிக்கிறதுல என்ன லாபம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ம். இப்போ ஏன்னா இந்த மருந்த வந்து இப்ப அந்த இன்டர்ஃபெரான் கண்டுபிடிச்ச போது அத வந்து யாரு வந்து முதல்ல ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சாரோ அந்த டாக்டர் வந்து நான் அதற்கான உரிமை கோர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லி அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு நிறைய பேருக்கு. அதுல 2 மருத்துவர்கள் வந்து போய் கத்துக்கிட்டவங்க வந்து மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஆனாலும் கியூபா மருத்துவர்கள் அத திரும்ப நாட்டுக்கு கொண்டு வந்து அத டெவலப் பண்ணி அத வந்து மருந்துகள வந்து தயாரிச்சுட்டாங்க. அப்ப இந்த ம். மாரி தான் அவங்கள வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது ரொம்ப தீர்மானமா இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். நாடுகளா இருக்கிற இவங்க வந்து இப்ப இவங்க சோசியலிசமா இருக்கிறது தானே இவங்களுக்கு தடையா இருக்கு. இப்போ சோசியலிசத்துல முன்ன முன்னிறுத்தப்படுகிற சோசியலிசத்தை வந்து முன்னெடுக்கப்படுகிற ரஷ்யாவும் சீனாவும் இவங்களுக்கு அமெரிக்கா எப்படின்னா போங்க நீங்க உதவுனா உதவுங்க இல்ல நாங்க வந்து நேரடியாவே வந்து உதவுறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர முடியாதா?
இல்ல அவங்களுக்கும் இந்த இதுல உடன்பாடு இருக்கா? இதுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு உள்ளுக்குள்ள நீங்க கேட்ட ஒரு கேள்வியில. ஏன்னா இப்ப வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் செனாரியோல வந்து பாத்தீங்கன்னா, ஆம், நான் யாரு வந்து அஹ், உலக வந்து முதலிடம் அப்படின்றதுல வந்து ஒரு போட்டி வந்து உருவாயிருக்கு. அந்த போட்டியில வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், வட அமெரிக்காவும் சீனாவும் முன்னணியில இருக்கு. ம். ஏனென்றால் இப்போது வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து கொஞ்சம் அப்படியே ஆஹ் இறங்கு முகமா இருக்கு. இந்த நிலைமையில சீனா கியூபாவை காப்பாற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இப்ப இலங்கையை நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்துதான் வந்து தமிழின போராளிகளை வந்து ஒழிச்சு கட்டினாங்க. எல்லாருக்கும் அதுல பங்கு ஆமா. இருக்கு. அதாவது ஆமா. சூப்பர் பவர்ஸ்னு சொல்லப்படுற எல்லா நாடுகளுக்கும் அதுல பங்கு இருக்கு, இந்தியா உள்பட. ஆக இந்த ஆமா. ஜியோபொலிட்டிக்ஸ், அதாவது இந்தியன் ஓஷன் பகுதியில மாஸ்டரா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வட அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆஹ் சீனாவுக்குமான போட்டியா இருந்து அதுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹம்பந்தோட்டா துறைமுகம், அதனால வந்த கேடுகள், தமிழ் மக்கள் படும் இன்னல்கள் எல்லாமே வெளிப்படையா நம்ம நியூஸ்ல பாக்குறோம். ம். வணக்கம். சரிதான். அஹ், ஒரே ஒரு தோழர் கடைசி கேள்வி. வேலன் தோழர் ஒரு நிமிடம், அவங்க உரையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நீங்க பேசலாம். தொடருங்க. இப்போ இல்ல, தோழர், நான் வேறொரு இப்போ இப்போ வந்து தோழர் வேறொரு இவங்க வந்து வேலன் தோழர் உங்களை அழைக்கும் போது நீங்க ஒலிவாங்க திறந்து பேசலாம். நீங்க தொடருங்க. இப்போ நம்மளுடைய நாட்டுல, இந்திய நாட்டுல இருந்து இந்த மருத்துவத்துறையில வந்து கியூபா வந்து ரொம்ப முன்னேறி இருக்குன்றத நான் நிறைய செய்திகள் வாயிலாகவும் நிறைய புத்தகங்கள் வாயிலாகவுமே நான் படிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய வியப்பாக தான் இருக்கு. ஆனா இப்போ இந்தியாவுல இருந்து கியூபால போய் படிக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு ஒண்ணு அதுல சலுகைகள் எதனா கிடைக்குதா, இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு படிக்கிறதுக்கு அவங்க போயிட்டு? இந்தியாவில இருந்து மாணவர்கள் கியூபால போய் படிக்கிறாங்கன்றதுக்கான தரவுகளே இல்லையே தோழர். தரவுகளே இல்லைங்களா? அந்த மாதிரி படிக்கிறாங்கன்றதுக்கே, ஏன்னா நீங்க முதல்ல குறிப்பிடும் போது சொல்லியிருந்தீங்க ரஷ்யாவுக்கு போறாங்க, கியூபாவுக்கும் போறதா சொன்னீங்க. அதனால கேக்குறேன். அதனுடைய நீட்சியா ஆமா, அந்த கேள்வி அதாவது கேக்குறேன். நான் வந்து சந்திச்ச சில பேருடைய ஆஹ் குழந்தைகள் வந்து அங்க போய் படிச்சிருக்காங்க. ஆஹ் உதாரணமா தோழர் நல்லகண்ணுடைய மகள் வந்து ரஷ்யாவில் போய் மருத்துவம் படித்தவர். ம். இது போல அப்புறம் நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள், தர்மராஜன் போன்ற மொழிபெயர்ப்பாளர்கள் ரஷ்யாவில் போய் ரஷ்ய மொழி கற்று அவர்கள் மொழிபெயர்ப்பாளர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். அதுவும் எனக்கு தெரியும். அதாவது தர்மராஜன் என்னுடைய உதாரணத்துக்கு உறவுகள்ல கூட சொல்றேன். இருக்காங்க. என்னுடைய உறவுகள்ல கூட ரஷ்யால படிச்சவங்க 2, 3 பேர் இருக்காங்க. ஆனா ஆமா, கியூபான்னு பர்டிகுலரா அதுதான் இல்ல தெரிஞ்சுக்கிறேன். கியூபாவுல போய் மருத்துவம் படிச்சவங்க யாரையும் எனக்கு தெரியாது. ஆ. ஆனா கியூபாவுல பிஹெச்டி பண்ண ஸ்பானிஷ் பிஹெச்டி பண்ண ப்ரொஃபஸரை நான் சந்திச்சேன். அவங்க டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அவங்க. ஆம், அதே மாதிரி கியூபாவுல போய் மருத்துவம் செய்து கொள்ற பழக்கமும் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடையே இருந்திருக்கு. ம். நிறைய பேர் அங்க போய் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. கியூபாவில் உங்களுக்கு தெரியும், சிகிச்சைகள்லாம் இலவசமா இலவசமா செய்யப்படும். இலவசமா ஆமா. செய்வாங்க. இப்ப இப்ப அது அது அதுன்னு அதனாலதான் கேக்குறேன். இந்த மருத்துவ படிப்புக்கு நம்ம போறதுக்கு இந்தியா எதனா தடை விதிச்சிருக்கா? இல்ல போறதுக்கு இல்ல இந்தியாவுல இருந்து தடைன்னு போற மாணவர் சிக்கல்கள் எதனா இருக்கா? இல்ல அவங்க போயிட்டு வந்த பிறகு இங்க வந்து அவங்கள வேற விதமா பார்ப்பாங்க, இல்ல அந்த மாதிரி இருக்குமா? இல்ல அவங்க ஒருவேளை அமெரிக்கா போவதற்கோ, இல்ல வந்து யூரோப் போன்ற நாடுகளுக்கு போய் அவங்க மருத்துவம் சார்ந்த அவங்க வேலைகளை தேடுறதுலயே எதனா சிக்கல்கள் இருக்குமா? அத பற்றி எதனா தெரிந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இல்ல, நினைக்கிறேன். அங்க போய் படிச்சவங்களே யாரும் எனக்கு தெரியாது, யாரும் படிக்கல. அப்படி படிச்சவங்கள நான் சந்திக்கவும் இல்லை. மருத்துவ அதுக்கு படிப்பு ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு எதனா அது ஐடியா வந்து இருக்குங்களா? அஹ், வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்டது. இந்தியாவின் ஆஹா. வெளியுறவு கொள்கை தொடர்பான முடிவு அது. அவங்க வந்து ம். எப்படி அத
முடிவெடுக்கிறாங்க. இப்ப ஏன்னா நம்ம பார்க்குறோம், யுக்ரைன்ல போய் நெறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்றத சமீபத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. ஆனா கியூபால போய் மருத்துவம் படிச்சவங்க அப்படின்னு யார பத்தியும் நான் கேள்விப்பட்டதில்ல. புரியுது. நன்றிங்க தோழர். ரொம்ப பொறுமையா நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. எனக்குமே சில ஐயங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது. மகிழ்ச்சி தோழர். உங்களோட உரையாடியது ரொம்ப மகிழ்ச்சி. வேலன் தோழர் காத்துட்டு இருக்காரு. நன்றி. மகிழ்ச்சி தோழர். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நான் உங்களை கேட்கிறேன் தோழர். நன்றி. மகிழ்ச்சி தோழர். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சரண் தோழர். இப்போ குறிப்பாக இந்த கியூபாவோட மருத்துவ முறை பற்றி பேசும் பொழுது ஆப்பிரிக்காவில் அவர்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போய் அவங்க மருத்துவம் சிகிச்சை அளித்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுடைய ஆமா. மருத்துவ முறைகளில் இருக்கிற தனித்தன்மை என்ன? இயற்கை சார்ந்த மருத்துவ முறையா? அந்த மருத்துவ முறை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா உங்ககிட்ட? மருத்துவ முறை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாரி அவங்களுடைய மெடிக்கல் ரிசர்ச் வந்து அதாவது அந்த 62க்கு பிறகு அவங்க அமைதியா வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு சோவியத் ரஷ்யாவுடைய முழு ஆதரவு இருந்தது. அப்பொழுது அவர்கள் உருவாக்கிய அந்த லெபார்டரீஸ்ல அவங்க தொடர்ச்சியாக ஆய்வை மேற்கொண்டு பலவித மருந்துகள கண்டுபிடிச்சாங்க. அந்த பட்டியல கூட நான் உங்களுக்காக சொன்னேன். இந்த மருந்துகள் எல்லாமே வந்து ஆங்கில மருத்துவம், அலோபதி மருத்துவ மருந்துகள் தான். ஆனா நெருக்கடி காலம், அதாவது சோவியத் தவறுக்கு பின்னால அவர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது அவர்கள் வந்து இயற்கை மருத்துவ முறைகளையும் அவங்க வந்து கையாண்டிருக்காங்க. அக்குபஞ்சர், நம்முடைய சித்த மருத்துவத்தில் இருப்பது போல ஹெர்பல் மெடிசன், ஆயுர்வேதம் போன்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. கஷாயம் மாதிரி இலைகளை கொண்டு, கொய்யா இலை போன்ற இலைகளை வைத்து அவர்கள் கஷாயங்களை தயாரித்து பயன்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கும் அவங்க இருக்கு. ஆனா பரவலா அவங்க வந்து பொதுவா வெளியில அறியப்படுறது வந்து அவங்களுடைய ஆங்கில மருந்துகளுக்காக தான். அதாவது அலோபதி மருந்துகளுக்காக தான் அவங்க வந்து பெரும்பாலும் அறியப்படுறாங்க. ஏன்னா அவங்க எல்லா விதமான நோய்களுக்கும், எல்லா விதமான தொற்றுகளுக்கும் அவங்க மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய சாதனை. அதுலயும் அந்த ஆராய்ச்சியாளர்கள்ல பார்த்தீங்கன்னா, எப்படி சோல்ஜர்ஸ்ல வந்து பெண்கள் இருக்காங்களோ, அதே மாரி ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள் அதுலயும் சாதனையாளர்கள் வந்து பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கவனம் கொள்ளத்தக்க ஒரு விஷயம். அதே மாரி செவிலியர்கள், அதுலயும் பெண்கள் அதிகமா இருக்காங்க. இந்த சர்வதேச பிரிகேட்ஸ், அதாவது வெளி நாடுகளில் துயர் துடைப்புக்காக செல்கிற பிரிகேட்ஸ்ல வந்து நிறைய பெண்கள் போகிறாங்க. அவங்க வந்து எந்த நோயை பத்தியும் பயப்படுறதில்ல. இப்ப இந்த முதலாளித்துவ நாடுகள்ல இருந்து ரெட் கிராஸ் அனுப்பி வைக்கிறவங்க வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி அப்பப்ப போய் ஏதோ மருந்துகளை கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. கியூபால இருந்து மருத்துவர்கள் போனா அவங்க நேரடியா பாதிக்கப்பட்ட பகுதிக்கே சென்று அந்த மக்களோட மக்களா தங்கி சிகிச்சை அளிக்கிறாங்க. மருந்து கொடுத்து அவங்கள குணப்படுத்துறாங்க. அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. திரும்பி வர்றாங்க. அவங்க நோயை பற்றிய அச்சம் இல்லாம இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட மருந்து கைவசம் இருக்கு. இதுதான் வந்து பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்தது. அவங்க ஹோட்டல்ல எல்லாம் தங்கறது இல்ல. அந்த மக்களோட தான் தங்குறாங்க. அந்த மக்கள் குடுக்குற சாப்பாட்டை தான் சாப்பிடுறாங்க. அப்படிதான் அவங்க வந்து சேவைய வந்து செய்யறாங்க. நன்றி அம்மா. அதாவது மருத்துவம், இலவச மருத்துவம் என்பதே வந்து ஒரு பெரிய வசதி மக்களுக்கு கொடுப்பது. அதில் வந்து மிகச்சிறந்த மருத்துவத்தை கொடுக்கிறது கியூபா அப்படிங்கிறது தான். கல்வி, மருத்துவம் 2யும் வந்து கொடுக்கிறது என்றால் அவர்கள் ஏற்கனவே உணவையும், உறைவிடத்தையும் உறுதிப்படுத்தி விட்டார்கள். அடுத்தது கல்வியும், மருத்துவத்தையும் அவர்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அரசின் முக்கியமான கடமையாக கருதப்படுவது அடிப்படையிலான அவர்களுடைய உணவு, உறைவிடம், பின்பு கல்வியும், மருத்துவமும், பொது சுகாதாரம் இவற்றை மிக சிறப்பாக நிர்வகித்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்கிறது. இவ்வளவு பொருளாதார தடைகள், அதில் இருக்கிற சிக்கல்களையும் வைத்துக்கொண்டு இப்போது இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் பெரும் அரசுகள் அல்லது வல்லரசுகள், ரஷ்யா போன்ற வல்லரசுகள் ஏதாவது இந்த இந்த சிக்கல்களை, பொருளாதார நெருக்கடி
சமாளிப்பதற்கு குரல் கொடுத்திருக்கிறார்களா? ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது நாளையோ நாளை மறுநாளோ அமெரிக்க தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது. ஒருவேளை கமலா ஹாரிஸ் வரும் பட்சத்தில் இதற்கான விடிவு பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றியும் அறிந்து கொள்ள ஆவலா இருக்கிறேன். ஆஹ் அதாவது நம்மளுக்கு நல்லா தெரியும் இங்க வந்து எப்படி பிஜேபி அரசுடைய எல்லா கொள்கைகளையும் வகுப்பது ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்போ, அது போலத்தான் வட அமெரிக்காவில் எல்லா விதமான முடிவுகளையும் வந்து பென்டகன் வந்து எடுக்கிறாங்க. ஆக அது கமலா ஹாரிஸ் வந்ததுனால ஒரேடியா ஓவர் நைட் வந்து அது அப்படியே மாறிடும் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பு வச்சுக்கிறது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ரஷ்யா வந்து தானே போர்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்புதுங்கி நிக்கிற நிலைமை தான் இருக்கு. ஆனா சீனா வந்து உலகின் ஆக சிறந்த ஒரு வல்லரசா மாறுவதற்கான முயற்சியில இருக்கு. இப்படி சுயநலம் மிக்க ஒரு உலகில் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் காலகட்டம் இது. இந்த காலகட்டம் ஆனா எங்க போய் முடியும்னு பார்த்தோம்னா அது இன்னும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா மனித குலத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் கேடுகளால் உலகமே அழியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இப்ப நம்ம வாழறோம். இத வந்து அறிஞர்கள் வந்து ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. ஆனா அதை பத்தி யாரும் கவலைப்படுறதாக தெரியல. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலத்துல இருந்து தொடங்கி இன்று வரைக்கும் நடந்த எல்லாமே வந்து மனித குலத்திற்கு எதிரானதாக, இயற்கைக்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கிற காரணத்தால் பெருசா நம்ம வந்து உடனடியா எதுவும் நடந்துரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப கற்பனையானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த உலக அழிவு அதை வந்து எப்படி அளவிடலாம் அப்படின்னா அமேசான் கரையில வந்து இந்த போன தடவை ஜனாதிபதியாக இருந்த போல்சனாரோ பண்ண அட்டுழியம் வந்து படுமோசமான விளைவை வந்து பிரேசில்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம படித்தோம். அதே போல அமேசான் ரிவர் அதுக்கு ஊறு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம படித்தோம். ஆக அமேசான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து நுரையீரல்னு சொல்லுவாங்க. அப்ப அங்கேயே வந்து கை வச்சுட்டாங்க, அதுவே வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா எதிர்காலம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க இந்தியாவிலே பாருங்க, பருவகால மழை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு. புயலும் வறட்சியும் மாறி மாறி நம்ம எதிர்கொண்டிருக்கோம். இது வந்து நேச்சுரல் கிடையாது. இது வந்து செயற்கையாக மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு நிலை. எல்லாத்துக்கும் மேல கியூபாவை பத்தி ஏன் நம்ம ஸ்லாகிச்சு பேச வேண்டியிருக்குன்னா, கியூபாவில் வந்து புரட்சிகர அரசு பதவியேற்ற போது 59ல 13.7% தான் காடுகள் இருந்தது. ஏன்னா கியூபாவில் காடுகள் தான் இருந்தது. ஆனா ஸ்பெயின் வந்து அந்த காடுகளை எல்லாம் கொளுத்தி, அதாவது மலையில இருந்த காடுகளை எல்லாம் கொளுத்தி அந்த சாம்பலை வந்து உரமாக பயன்படுத்துவதற்காக கொண்டு போனாங்க ஸ்பெயினுக்கு. அப்படிதான் வந்து கியூபாவில் இருக்கிற மலைகள்லாம் மொட்டை மலைகளா மாற்றப்பட்டது. ஏன்னா அந்த மரங்களை போன உடனே அந்த சாயில், அந்த மேல இருக்கிற மண் வந்து மழையினால அரிக்கப்பட்டு மொட்டை மலைகளா அதெல்லாம் மாறிடுச்சு. காடுகள் இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சு. அதனாலதான் வந்து வெறும் 13% தான் அங்க 14% கிட்டத்தட்ட காடுகள் இருந்தது. புரட்சிகர அரசு பதவிக்கு வந்த பிறகு கடும் முயற்சி செய்து காடுகளை வளர்த்து இப்போ 21% காடுகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதுதான் வந்து வளர்ச்சி மாதிரி. இதுதான் வந்து மனித குலத்திற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி மாதிரி. ஆனா உலகில வேற எங்கேயும் இந்த மாதிரியான வளர்ச்சி மாதிரி பின்பற்றப்படுவதாக தெரியல. இப்ப நம்மளுக்கு வந்து சுவிட்சர்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து மாதிரியான நாடுகளை பத்தி நாம அங்கங்க செய்திகளை படிக்கிறோம். அவை எல்லாமே வந்து குளிர் பிரதேச நாடுகள், பணக்கார நாடுகள். அதோட வந்து நம்ம மூன்றாம் உலக நாடுகளை, அதாவது டிராபிக்கல் கண்ட்ரிஸை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது.
இருந்தாலும் இந்த திடீர் மாற்றம், அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யார் வந்தாலும் ஏற்படுத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த சாவேஸ் உயிரோட இருந்த பொழுது நிறைய மாநாடுகளை அவர் கூட்டினாரு இந்த இயற்கையை காப்பாற்றுவதற்காக. அதுல பல நாடுகள் கலந்து கொண்டு என்னென்ன வகையில வந்து இயற்கைக்கு ஊறு செய்வதை தடுக்கலாம்னு அவங்க பேசியிருக்காங்க. அதை வந்து சாவேஸ் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் பிற நாடுகள் அதை நடைமுறைப்படுத்தினவா என்று நம்மளுக்கு தகவல் இல்லை. ஓரளவிற்கு அந்த விதிகளை பின்பற்றி இயற்கைக்கு ஊறு செய்வதை குறைத்து கொண்டால் ஒழிய பெரிய அளவில் மனித குலம் முன்னேறுவதற்கான வழி இல்லை. புரிகிறது. மிக சரியாக சொன்னீர்கள். இன்றைக்கு மற்ற நாடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த இயற்கை சூழல், காலநிலை மாற்றம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, இந்த இயற்கையின் மேல் நாம் நடத்துகிற இந்த தாக்குதல் என்பது நிறுத்தப்படுவதே இல்லை. அதையும் சரி செய்ய முயற்சி செய்தாலும் அந்த அழிவு நிலை என்பது குறைந்து வருகிறதே தவிர ஆக்கப்பூர்வமாக சென்று கொண்டிருக்கும் என்றால் இல்லை. அதை வந்து கியூபா என்கிற ஒரு குட்டி நாடு செய்திருக்கிறது என்பது பற்றி பார்க்கும் பொழுது, இது ஒன்று மட்டுமல்ல, பொதுவாகவே மக்களுடைய மனப்போக்கு, மனநோக்கு என்பது தனித்துவமாக இருந்திருக்கிறது. அதன் அடிப்படை உளவியல் கூறாக இருப்பது எது? பொது உடைமையா அல்லது அவர்களுடைய பண்டைய வாழ்க்கை முறையா என்பது பற்றி அது ஒரு உளவியல் சார்ந்த கேள்விதான் அது. இது வந்து கண்டிப்பாக ஒரு பண்பாட்டிலிருந்து தோன்றுகிற ஒரு விஷயம்தான். அதாவது வெறும் தனி மனித போகம், தனி மனித வளர்ச்சி, அப்படியே ஒரு மனநிலை வந்து இல்லாத அளவுக்கு அவங்களுடைய பாரம்பரியமாவே அங்க வந்து ஒரு பொது நோக்கு அப்படிங்கிறது இருக்கு. அது நீங்க கியூபாவின் வரலாற்றை படிச்சு பார்த்தா தெரியும். அதாவது தென் அமெரிக்க நாடுகளை வந்து கொலம்பஸ் கால் வச்சதுல இருந்து எல்லா நாடுகளுமே வந்து ஸ்பானிய காலனிகளாக மாறிய நாடுகள் தான். அன்றிலிருந்தே அந்த மக்கள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க இந்த விடுதலைக்காக. 18ஆம் நூற்றாண்டுல எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட விடுதலை அடைகின்றன, கியூபாவையும் புர்ட்டோரிக்கோவையும் தவிர. ஆனாலும் விடுதலை அடைந்த நாடுகள் மெல்ல மெல்ல பின்னாளில் வட அமெரிக்க காலனிகளாக மாற்றப்பட்டன. அதற்கான வரலாறும் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாட்டின் வரலாற்றையும் படித்தால் அது தெரியும். ஒரே ஒரு சிஐஏ ஏஜென்ட் வந்து எல்லா நாடுகள்லையும் என்னென்ன நாச வேலைகளை செய்து வட அமெரிக்கா உள்ளே நுழைந்து மக்களை துயரில் தள்ளியது என்பதை நூலாக எழுதியிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய கண் திறப்பாக பல்லாயிரம் பிரதிகள் விற்று தீர்ந்தது. ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் என்ற நூல். அதனை படித்தால் எல்லாருக்குமே அது வெட்ட வெளிச்சமாக தெரியும் என்று நினைக்கிறேன். இது போன்ற, அதாவது உலகை தன் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யாமல் அழிவு வேலைகளை மட்டுமே செய்து அதனை சாதிக்க வேண்டும் என்று கருதுகிற வட அமெரிக்கா இந்த நாசமாய் போன நாடுகளை தன் கைப்பிடியில் கொண்டு வந்த பின் மட்டும் என்ன செய்து விடப் போகிறது என்ற கேள்விதான் மிஞ்சுகிறது. ஆக்கப்பூர்வமாக செயல்களை செய்கிற நாடாக இருக்கிற கியூபாவை ஒழித்து கட்டுவதன் மூலம் அவர்கள் என்ன சாதிக்கப் போகிறார்கள் என்றும் தெரியவில்லை. ஒரு மூன்றாம் உலக நாடு, ஒரு ஹோண்டுராஸ் என்பது மிகவும் வறுமையில் இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் இருந்து கியூபாவில் போய் மருத்துவம் படிக்கிற ஒரு மாணவன் இந்த கேள்வியை கேட்கிறான். எங்க நாட்டுல வந்து படிப்பு கிடையாது, விறகுதான் பொறுக்கி சாப்பிடணும், இல்லைன்னா பிச்சை எடுக்கணும். எங்களுக்கு வந்து கியூபா நாடு நம்பிக்கை அளிக்கிறது, எனக்கு வந்து மருத்துவ படிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. நான் படித்து முடித்து ஊர் திரும்பி என்னுடைய நாட்டில் நான் மருத்துவ சேவை செய்யணும்.
ஆனா அதுக்குள்ள கியூபாவோட கழுத்தை நெரிக்க இந்த வட அமெரிக்கா ஏன் முயற்சி செய்யுது, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? வெகு நியாயமான கேள்விங்கம்மா. உண்மைதான். அது நமக்கு பதிலில்லை அவருக்கு கேள்வி கேட்டு நாம் கொடுப்பதற்கு. வரும் தலைமுறையினர் கேட்கப் போகிற பல கேள்விகளுக்கு நம்மிடையே பதிலில்லை என்பதுதான் உண்மை. நன்றிங்கம்மா. மருது, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கிறதா? என்னுடைய கேள்வி வந்து சௌரியனாவும் பாபுனாவும் கேட்டாங்க. அது தொடர்ச்சியா ஒண்ணே ஒன்று மட்டும் கேட்கணும். இப்ப அங்க வந்து இப்ப ஸ்பானிஷ் பிஹெச்டி படிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னீங்க. அங்க வந்து கல்வி மொழி வந்து ஸ்பானிஷ் தானா இல்ல ஆங்கிலமும் இருக்கா? கியூபா முழுக்க ஸ்பானிஷ் மொழி தான், கல்வி மொழியும் அதுதான், தீவு முழுக்க ஒரே பாடத்திட்டம் தான். ஆங்கிலம் ஒரு மொழியாக நீங்க கற்றுக்கொள்ளலாம். இப்ப நான் அங்க போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்பானிஷ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. இப்போ வேற நாடுகள்ல இருந்து போறவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பானிஷ் படிப்பும் சொல்லி தர்றாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 3ஆம் உலக நாடுகள்ல இருந்து போய் அங்க படிக்கிறவங்க 6 வருஷம்னு, அதுல வந்து முதலாண்டு அவங்க ஸ்பானிஷ் தான் படிக்கிறாங்க. அதனால ஸ்பானிஷ் தெரிஞ்சிருந்தா நல்லது, ஏன்னா மக்களோட உரையாடலாம். தெரியாம போனாலும் அங்க கத்துக்க முடியும். அடிப்படை பாடங்களை இங்க கத்துக்கிட்டு போனா ஒருவேளை உதவியா இருக்கலாம். நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பான உரை. நிறைய தெரியாத தகவல்கள் நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நன்றி மருது. உண்மைதான். இன்றைக்கு வந்து நாம் கியூபா பற்றி தெரிந்து கொண்ட போது கியூபா பற்றி மட்டுமல்ல, உலகினுடைய அரசியல் பற்றி தெரிந்து கொண்டோம், ஒரு அரசனின் கடமை பற்றி தெரிந்து கொண்டோம், மக்களின் எதிர்பார்ப்பு பற்றி தெரிந்து கொண்டோம், ஒரு சமூகம் எப்படி இயங்குகிறது, எப்படி இயங்க வேண்டும் என்பது பற்றி தெரிந்து கொண்டோம். இப்படி நம்மை பல நோக்கில் சிந்திக்க வைத்த நேரம் இன்றைக்கு எழுத்தாளர் அமரந்தா அவர்கள் நமக்கு கொடுத்த நேரம். குறிப்பாக கியூபா பற்றி நான் முன்பு குறிப்பிட்டது போல, கியூபா பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இவரை விட மிக சிறந்த ஒரு சரியான தேர்வு கிடையாது. நாம் தெரிந்து கொள்வோம் இதை பற்றி வழக்கமாக சொல்வதற்கு. அவ்வளவு தூரம் அதை பற்றி ஆழமாகவும் ஆய்வு செய்து நிறைய படித்திருக்கார், பயணம் செய்திருக்கார், பழகியிருக்கார் மக்களோடு. நிச்சயம் கியூபாவுக்கும் ஒரு நாள், ஒரு சிறந்த ஒரு நாள் பிறக்கும், அவர்களுக்கும் ஒரு விடுவு காலம் பிறக்கும். அவர்களிடம் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஆழ்வினை உடைமை என்று திருவள்ளுவர் சொல்வார். அதுதான் அவர்களிடம் இருப்பது. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்த பொழுதும் சற்றும் தளராது தொடர்ந்து தங்களை தயார்படுத்தி கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒன்றே எவ்வித இடையூறுகளையும் தாண்டி செல்ல வல்லது. அந்த அளவில் அந்த நம்பிக்கையை நாம் இப்போதைக்கு எடுத்துக்கொண்டு கியூபாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு இந்தியராக, ஒரு தமிழராக நம்முடைய உரிமைகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன என்பது பற்றியும் நிறைய புரிதலை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது பற்றி வாய்ப்பிருக்கும் நேரங்களில் இது பற்றி மேலும் தகவல்களை அல்லது மேலும் இது போன்ற நிகழ்வுகளில் சந்திப்போம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. உங்களுடைய உரை எங்களுக்கு கொடுத்த அனுபவம் மிக சிறப்பான அனுபவமாகவும் ஒரு சிந்தனையை தூண்டும் விதமாகவும் இருந்தது. உங்களுடைய நிறைவு கருத்தாக உங்களுடைய கருத்தை பதிவிட்டு நிறைவுக்கு செல்லலாம். நிறைவாக நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். நாம வந்து கியூபாவிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு ஒண்ணுக்கும் உதவாத உளுத்து போன ஒரு அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதற்கு வந்து முதல் ஸ்டெப்பு வந்து நம்ம உள்ளாட்சி அமைப்புகளை வந்து வலுப்படுத்துவதுதான். அதற்கான முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டும். இப்ப அது ஒண்ணுதான் நம்ம கண் முன்னால இருக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம். உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களுக்கு அதிகாரத்தை, அதாவது அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்பது மூலமாகத்தான் நமது அரசியலில் நாம் பங்கேற்க கூடிய ஒரே வழி. அந்த வழியை
திறந்துவிட நம் காலத்திலேயே என்ன செய்ய முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பங்கேற்பு ஜனநாயகம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் ஒரு சில நூல்களை படிக்கலாம். உதாரணமாக ஊகோ சாவேஸ் வெனிசுவேலாவும் ஒரு முழுமுற்றான முதலாளித்துவ நாடுதான். அங்கே மக்கள் கடும் வறுமையில்தான் வாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சாவேஸ் அரசமைத்த பிறகு அது கிட்டத்தட்ட ஒரு முதலாளித்துவ நாட்டுல சோசியலிச அமைப்பை ஏற்படுத்த அவர் முட்டி மோதி படு வேகமா பல விஷயங்களை செய்துட்டு சீக்கிரமாக பலியானார். அவர் இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் முகமாக கம்யூனிட்டி கவுன்சில்ஸ் அப்படிங்கிற அமைப்பை தான் கியூபாவில் ஏற்கனவே இருந்தது தான். அதைத்தான் அவர் அவசரமாக உருவாக்கி கம்யூனிட்டி கவுன்சில்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி கவுன்சில்ஸ் ஒன்றாய் இணைந்து கம்யூனிட்டி பார்லிமெண்ட் என்பதையெல்லாம் உருவாக்கி நேரடியாக அரசிலிருந்து அவற்றுக்கு அதிகாரம் அளித்து பொருளாதாரமும் அவர்களுக்கு நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்படுவதை உறுதி செய்து அப்படித்தான் அவர்களை அதிகாரப்படுத்தினார். இதை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நூல்கள் கிடைக்கின்றன. அவற்றை நாம் வாசித்தால் நாம் சற்றே நம்பிக்கை கொள்ள முடியும். அது நோக்கி என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிக்கலாம், பேசலாம், கூடி விவாதிக்கலாம். இது ஒன்றுதான் நாம் கியூபாவிடமிருந்து கற்றுக்கொண்டு செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்று நான் கருதுகிறேன். நன்றி அம்மா. உண்மைதான். அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள என்ன இருக்கிறது, இன்றைக்கு நாம் இருக்கும் சூழலில் எதை நாம் அதை பொருத்தி பார்க்க முடியும், அதிலிருந்து நாம் எப்படி முன்னகர முடியும் என்பது பற்றி சிந்திப்பதற்காக எடுத்துக்கொள்வதற்காக கியூபாவிடமிருந்து நிறைய இருக்கிறது. நன்றி உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய இந்த பயனுள்ள கருத்துக்களை எங்களுக்கு தந்ததற்கும். வாய்ப்பு இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை இன்னொரு நிகழ்வில் இணைவோம். நன்றி அம்மா உங்களுடைய பங்களிப்பிற்கு. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். அதுபோலவே இணைந்திருந்த அனைத்து தோழமைகளுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே போல மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம் தோழமைகளை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பில் தமிழ் தேசம் குழுவினர். நன்றி, வணக்கம். அவை இனிதே நிறைவேறுகிறது.